வாழ்க வளமுடன். 2025 ஆண்டிற்கான மாணவிகளுக்கான மனவளக்கலை யோகா பயிற்சி 10 நாள் இன்றைக்கி நமக்கு நிறைவு பெறுது. அதோடு மட்டுமல்லாமல் 5 நாட்கள் முழுமை நல வாழ்விற்கான மனவளக்கலை யோகா பயிற்சி நிறைவு நாள். நம்ம கற்றுக்கிட்ட பயிற்சிக்கான சான்றிதழ்களை இந்த அமர்வில் பெற இருக்கிறோம். இந்த அமர்வை சிறப்பித்து சிறந்ததொரு வாழ்த்துறை வழங்குவதற்காக மகர்ஷி காலத்திற்கு பிறகு சங்கத்தை மிகச்சிறப்பாக நடத்தக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. தங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். சூப்பர். ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். தொடர்ந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவரும் ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் இணை நிர்வாக அரங்காவலருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி எம் சின்னசாமி ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். தொடர்ந்து நமக்கு ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் அரங்காவலரும் R&D இயக்குனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி பச்சையப்பன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். சூப்பர் தங்கம். இப்போ தொடர்ந்து நமக்கு ஃபீட்பேக், ஒரு பயிற்சி அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அன்பர்களினுடைய அனுபவ உரை தான். இப்போ நீங்கள் எல்லாருமே பயிற்சியை பற்றிய உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண போகிறீங்க. முதலாவதாக 5 நாட்கள் முழுமை நல வாழ்விற்கான மனவளக்கலை யோகா பயிற்சியிலிருந்து ரேவதி அவர்கள் சென்னையிலிருந்து தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பதிவு செய்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வழக்கம். என் பேர் ரேவதி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். நான் இங்கே வரதுக்கான மெயின் காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் தான். அவர் ஏற்கனவே இங்கே 3 லெவல் முடிச்சிருக்காரு. ஒரு தடவை வரப்பையும் நிறைய விஷயங்களை சொல்லுவார். அவர் சொல்கிற நிறைய விஷயத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை என்னால் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே இருந்த டாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னதை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுது. இதில் இருக்கிற உண்மை என்ன விஷயம்னா, எல்லாத்தையுமே சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இவங்க சொன்னதை என்னால் ரொம்பவே அதில் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சயின்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு புரிய வச்சு நம்மளை அக்செப்ட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற முடிவை எனக்கு எடுக்க வச்சுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நடந்த எல்லா லெக்சர்ஸுமே ரொம்ப இன்டராக்டிவாக இருந்துச்சு. நம்ம மைண்ட் வாய்ஸை நல்லா கேப்சர் பண்ணாங்க. நம்ம என்ன நினச்சோமோ அதை சொல்லுவாங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற டிப்ஸையுமே ரொம்பவே கரெக்டாக கொடுத்தாங்க. முக்கியமாக இந்த ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பேசுகிறப்ப நிறைய டாக்ஸை கேட்டுட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 நாளில் அது மறந்து போயிடும். ஆனால் இந்த ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணி எப்பப்போ நம்ம அந்த லைனை நான் மாறி போகிறேனோ அந்த ஒர்க் ஷீட் எடுத்து ஒர்க் பண்ணணும். பசங்க ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி நானும் ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற முடிவு நான் எடுத்திருக்கேன். உண்மையாகவே இந்த இதில் வந்த மாற்றம் என் பொண்ணும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பில் வந்திருக்கா. ஸோ நாங்கள் 2 பேருமே எங்கள்கிட்ட மாற்றம் எங்கள் குடும்ப வாழ்க்கையை ரொம்பவே மகிழ்ச்சியாக கொண்டு போகுன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இங்கே இம்ப்ரெஸ் ஆன விஷயம் மெடிடேஷன். எனக்கெல்லாம் வாழ்க்கையில் மெடிடேஷன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை சுத்தமாகவே இல்லை. ஏன்னா எனக்கு வேவரி மைண்ட் ஜாஸ்தி. ஆனால் இங்கே வந்த ஃபஸ்ட்டு டே என்னால் ஆக்கினை தவம் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. செகண்ட் டேலேருந்து அவங்க டச் கொடுத்து அதை என்னால் உணர முடிஞ்சுது. என்னால் அவ்வளோ நேரம் தவம் பண்ண முடியலனாலும் ஒரு 2 நிமிஷம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இவங்க கொடுத்த அந்த ரிப்பீட்டட் டச்சில் எனக்கு அது கிடச்சிது. எந்த விஷயம் சொன்னாலும் ரிப்பீட்டட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாங்க. உண்மையாகவே அது என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நான் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற முடிவோடு நான் இங்கேருந்து போகிறேன். ஸோ இதனால் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரேவதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து சென்னையிலிருந்து ரவிசங்கர் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன் சொல்லும் போதே இந்த கேம்பஸில் உள்ளே வரும்போதே இந்த என்டையர் பில்டிங்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் சொல்கிறதெல்லாம் சத்திய பிரமாண வாக்கு மூலம். இதை நான் மிகைப்படுத்தியோ இல்லை இதெல்லாம் பேசலைங்க. மனசில் எனக்கு என்ன பட்டதோ நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாட் இன்ஸ்பயர் மீ டு கம் ஹியர்?
நான் வந்து இது வரைக்கும் கோயில் குளம் அந்த மாதிரி இதில் போயிருந்தேன். என்னுடைய கட்சிக்காரன், நான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேங்க. நான் வந்து ஒர்க்கு தான் மெயின், உடலை பார்த்துக்கல நான். அந்த கட்சிக்காரர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் கேன்சர் ப்ரிலிமினரி ஸ்டேஜ். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் போன மாதம் வந்து அவர் வழக்கு தீர்ப்பு நல்ல விதமாக கிடச்சிச்சு. அவர் முகத்தில் ஒரு பிரகாசம், நல்ல குட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். என்னங்க என்ன சமாச்சாரம்னு நான் கேட்டேன். நான் அதுமாதிரி டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போயிட்டு வந்தேன், அதோட விளைவு தான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு அவர் என்கிட்ட சொன்னார். தட் இன்ஸ்பயர்ட் மீ டு கம் ஹியர். நார்மலி சம்மர் வெக்கேஷனில் நான் வெளிநாடு தான் போவேன் 15 வருஷமாக. திஸ் வாட். அப்போ நான் என்ன நினச்சேன், ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம உடலை வந்து காப்பாற்றேன். உடல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெல் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற உணர்வு அவர் கட்சிக்காரர் மூலம் எனக்கு கிடச்சிது. ஸோ தட் இன்ஸ்பயர்ட் டு கம் ஹியர், ஃபஸ்ட் பாயிண்ட். தென் அந்த இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மனவளம், மைண்டு வந்து ஒரு மங்கி மைண்டு போயிட்டே இருக்கும், எங்கே போகலாம் போயிட்டே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நான் என்ன சொல்கிறேன் எனக்கு சொல்லிக்கிறேன். ஹவு டு ரெகுலேட் அவர் மைண்ட், அது இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்சார்வ் ஹியூமன் பீயிங் வில் ஹேவ், நமக்கு வந்து சில தாட்ஸ் எல்லாம் போகும், அதை வந்து ரெகுலேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி. ஐயா வந்து இன்னொன்று நமக்கு வந்து இந்த காயக்கல்பம் ஒரு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அது வந்து வாழ்நாள் மறக்கக்கூடாது. நான் வந்து பரிபூர்ணமாக அதை வந்து நான் அனுபவிச்சிருக்கேங்க. என்னோடய மனைவி சுகர் பேஷண்ட்டுங்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் மைல்டு சைக்கலாஜிக்கல், அது ஒரு காரணம் வந்து அவளுக்கு ஒரு நல்ல என்வரான்மெண்ட்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. அவளுக்கு இப்போது நான் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையாக சொல்லிட்டேன். சத்தியப்பிரமாண வாக்கு மூலம் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து மிகைப்படுத்தி பேசலை, மனசில் எனக்கு என்ன படுதோ நான் பேசுகிறேன். அவளுக்கு இப்போ சுகர், ஃபாஸ்டிங் வந்து 130, பிபி வந்து 136, 250 300 இருந்தது. இந்த 5 டேஸில் அவள் இந்த பயிற்சி, உடல் பயிற்சி, மனவளம் எல்லாம் சேர்த்து இந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாம் எங்கள் குடும்பம் நீங்கள் சந்தோஷமாக நாங்கள் வீடு திரும்புகிறோம், மன திருப்தியோடு போகிறோம். எல்லா புகழும் நம்ம அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்களுக்கு சேரும். இந்த ஆர்கனைசேஷன் நல்ல சிறப்பாக இருக்கும், அவனை வாழ்த்தி வழங்குகிறேன். வாழ்க வளமுடன். ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து மாணவிகளில் சேலத்தில் இருந்து மௌனிகா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோட கம்பல்சனால் தான் வந்தேன். எங்கள் அம்மா போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. சரி, என்ன தான் இருக்க போகுது, எப்போனாலும் 10 நாள் போர் அடிக்க போகுது, சாப்பிட்றோம் தூங்குறோம் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சி வந்தேங்க. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் இருக்க தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த 10 நாள் வெறும் 10 நாள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுதுன்னு. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் வரும்போது ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், ஆங்கர் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் நான் சுத்தமாக சரியே இல்லை. ஆனால் பாலைவனமாக இருந்த என் மனசை சோலைவனமாக மாற்றினது இந்த இடம்தான். உடற்பயிற்சி. நான் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே பிளாக் பெல்ட்டு. ஸோ உடற்பயிற்சி அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சிம்பிளான உடற்பயிற்சி. சரி, சிம்பிளாக இருக்குது, பையன்லாம் ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சேங்க. ஆனால் ஒவ்வொரு பையனையும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் விலாவரியாக தெளிவாக அவ்வளோ அருமையாக எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் இவ்வளவு பையன் இருக்கா, கட்டாயம் நம்ம உடற்பயிற்சியை ரெகுலர் ஆக்குறோம், காலையில் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். தினலிக்கும் ரெகுலராக செய்வேன், செஞ்சுட்டே இருக்கேன். அடுத்து மனசு ரொம்ப அலமோதிட்டே இருக்குங்க. படிக்க முடியாத ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பட் இங்கே 5 தவம் சொன்னாங்க. ஆகினை, சாந்தி, துரிய, பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சேந்திரிய தவம்னு 5 தவத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நைட்டும் எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுது, ஒவ்வொரு தடவையும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சாந்தி தவம் செய்யறதுக்கு முன்னாடி நான் நைட்டு ஒரு 2 o'clock தான் தூங்குவேனே, லேட்டாக தான் எழுந்திருப்பேனே, என்னோட ஹேபிட்டே சுத்தமாக சரி இருக்காது. ஆனால் சாந்தி தவம் செய்யும் போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன். 9:30க்கு படுத்தனா காலையில் 4 o'clock எழுந்திரிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். நடுவில் அவ்வளோ பெரிய டீப் ஸ்லீப்ங்க. அதுக்கு காரணம் தவம் தான். என் மனசு அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷனாக என்ன பேசுகிறாங்கன்றது கவனிக்கிற ஒரு திறன் எனக்கு வந்தது. என் மனசு தூய்மையாகவும் மேன்மையாகவும் ஆகி ரொம்ப பாசிட்டிவிட்டிவாக இருக்குது. அடுத்து காயக்கல்பம், உயிருக்கான பயிற்சி. சரி, காயக்கல்பம்னா என்னன்னே எனக்கு தெரியாது, அதோடைய பயன்களை சொன்னாங்க.
இளமையை கூட்டும், லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும், மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. எனக்கும் அதெல்லாம் புரிஞ்சுது. நானும் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 4 நாள் செஞ்சேங்க. செஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்தா எல்லாம் கேட்குறாங்க, ஹே மூஞ்சினா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு. அப்படியா? எனக்கு ஒரு சந்தோஷமாக வச்சு பாடுறா காய்கள் பத்தினால இவ்வளோ தானே. அப்புறம் காலையில் நைட்டு சாப்பிடும்போது தூங்கும்போது எல்லா நேரமும் காய்கள் பற்ற செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து அகத்தாய்வு, அற்புதமான டாபிக்ங்க. என் மூஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அகத்தாய்வு எண்ணம் ஆராய்தல்னு ஆரம்பித்தாங்கங்க. சாமி, என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்தளவு சூப்பராக இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஆனால் எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் சொல்லா மாறும். நம்ம ஒன்று சொல்ல அது இந்த பிரபஞ்சம் வாங்கி செயலாக மாற்றும். நம்ம ஒரு செயலை திருப்பி செஞ்சோம்னா பழக்கமாக மாற்றும், அது வழக்கமாக மாற்றும். அதுதாங்க வாழ்க்கை. அப்போ அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தை மாற்றினா வாழ்க்கை மாறும். என் எண்ணத்தை மாற்றின எண்ணம் ஆராய்ந்தல் மூலயமா வாழ்க்கை மாறிடுச்சுங்க. எண்ணம்னா என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துதுன்னா அவ்வளோ அருமையாக சொன்னாங்க. எண்ணம் ஆராய்தல் நடந்ததுக்கப்புறம் எப்போ ஆசை சீரமைத்தல் போவாங்க, எப்போ அடுத்து சினம் தவிர்த்தல் போவாங்க, கவலை ஒழித்தல் போவாங்கன்னு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னுடைய. அதுக்கப்புறம் நான் அகத்தாய்வு முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு பேராசிரியர் கோர்ஸே பேசாமல் போட்டுடலாமா அப்படின்னே தோணுச்சுங்க. அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த அகத்தாய்வு. அடுத்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்னால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பேராவது வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான டாபிக். எப்படின்னா என் கனவு, என் எதிர்காலம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பும் கருணையும் உடலும் உயிரும் அப்படின்னு நிறைய டாப்பிக்கில் பேசுனாங்க. ஒவ்வொருத்தர் பேசும்போது அப்படியே உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ உங்கள் முன்னாடி நான் வந்து இங்கே நிற்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு கூட அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் காரணம். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், நான் பெருசாகி ஒரு டாக்டர் ஆகி இங்கே உங்கள் முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மறுபடியும் வந்து பேசுவேன். இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்த அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் நன்றி. அதோட அவங்க என்னுடைய லைஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றிட்டாங்க. ஓ இப்படி கூட வாழ்க்கையை வாழலாமா, இப்படி கூட வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அப்போ நம்ம ஏன் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படின்னு தோண ஆரம்பிச்சுதுங்க. நான் ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றிக்கிட்டேன். தற்சோதனை ஒவ்வொரு நாளும் என்னை செய்ய ஆரம்பிச்சு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ மாற்றம்னு எனக்கு உணர முடியுது. அடுத்து நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஒரு சிவன் பக்தர், அதனால் சிவன் கோயில், பெருமாள் கோயில், எக்கச்சக்கமான கோயில் நான் போயிருக்கேங்க. ஆனால் அங்கெல்லாம் உணராத தெய்வத்தை ஒரு கோயிலில் உணர்ந்தேன். அது எந்த கோயில் தெரியுமா? அறிவு திருக்கோயில். இங்கே தாங்க நான் அறிவை உணர்ந்தேன். அதுதான் சொல்கிறாங்க, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. பக்காவாக சொல்லிட்டாங்க, இறைவன் உனக்குள்ளே தான் இருக்காரு, அதுவும் அறிவாக இருக்காரு அப்படின்னு. நான் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்க இந்த பாசிட்டிவிட்டி, இந்த இயற்கை சூழல் அப்படின்னு நான் மறந்துட்டேன். ஃபோன் அடிக்ஷன் எல்லாம் போய் இயற்கை சூழலோட கலந்துட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். இது எல்லாம் என்னை மாற்றுச்சிங்க. இதெல்லாம் இந்த இயற்கை சூழல் எல்லாம் என்னை மாற்றி ஒரு பாசிட்டிவிட்டி, உயிர்னா என்ன, கடவுள்னா யார், என்னுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில்கள் கிடைக்க ஆரம்பிச்சுது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்தது, ஒரு பக்குவம் வந்தது. இப்படி தான் வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அதனால் இந்த அறிவு கோயில் என்னை பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை ஏற்படுத்திய அறிவு திருக்கோயிலுக்கும் இங்கே வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் முக்கியமாக என்னை சீடராக ஏற்றுக்கிட்ட தந்தை மகரிஷி அவர்களுக்கும் இங்கே இருந்த எல்லா அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மௌனிகா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து திருவண்ணாமலையிலிருந்து பேரரசி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னோட பேர் பேரரசி. நான் திருவண்ணாமலை ஆரணிலிருந்து வரேன். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து உடற்பயிற்சி ரெகுலராக செய்வாங்க. என்னையும் செய்ய வேற சொல்லுவாங்க. எனக்கு நாம ஏன் உடற்பயிற்சி செய்யணும், அவங்களுக்கெல்லாம் வயசாகுது செய்கிறாங்க, நம்ம ஏன் உடற்பயிற்சி செய்யணும்னு எனக்கு தோணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கட்டாயப்படுத்தி தான் என்னை பக்கத்தில் இருக்கிற யோகா கிளாஸ் அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், வந்துடுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து நான் செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் கூட கற்றுக்கிட்டவங்கெல்லாம் நான் இந்த உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறேன், அதனால எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் என்னடா இது இவங்க சும்மா கையை காலை ஆட்டுறாங்க, இதில் இவ்வளோ பெனிஃபிட்டா அப்படின்னு தோணும். அப்படி தோணுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன், சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம், இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேஞ்ச் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆழியாரில் ஒரு 10 days ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் இருக்குது, போறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டை விட்டு தனியாக இருந்ததே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து யோசிக்காமல் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்
இங்கே அறிவித்திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல வினைப்பயன் இருந்தால் தான் நம்மளால் வர முடியும். அது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் வீட்டு கவலையை கூட நான் மறந்துட்டேன். இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு பாட்டு தான் வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே, கேட்கும் மொழி எல்லாம் இறை ஓசை ஒலிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நாங்கள் அங்கே ஃபீல் பண்ண முடியல அந்த பாட்டெல்லாம். ஆனால் இங்கே வந்த பிறகு நம்ம பார்க்குற எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா, சொந்தக்கார மாதிரி. நம்ம இந்த கேம்பஸ்குள்ளே வந்துட்டாலே நம்ம கேட்குற வார்த்தை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வந்து என்னை இந்த 10 நாள் இங்கே இருக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே இருக்கிற சாப்பாடு, இங்கே 3 வேளை சாப்பாடு வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டில் கூட நாங்கள் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நாங்கள் ஸ்நாக்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடியே, நினைக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மேம், இங்கே இருக்கிற எல்லா மேமே எங்களை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இல்லை பொண்ணு இல்லை, பொண்ணாக தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் என் வாழ்க்கை நோக்கம் என்னென்னா, நல்லா படித்து மார்க் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதே வந்து நம்ம வினைப்பயனை கழிச்சிட்டு நம்ம ஒரு சந்தோஷமான நல்ல மனுஷனாக வாழணுன்றதை வந்து நான் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த 10 நாள் கிளாஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, என் வாழ்நாளில் உடற்பயிற்சி செய்யாத நாள் இல்லை அப்படின்றத நான் இங்கே ஒரு ப்ராமிஸாக சொல்கிறேன். இன்னொன்று வந்து, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் நான் அனுபவித்து வாழணும் ஆசைப்பட்றேன். அதனால் இங்கே சொல்லிக் கொடுத்த எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், ஆசை சீரமைத்தல், இந்த 4 பயிற்சியும் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் செஞ்சு நான் நல்ல மனுஷனாக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இன்னொன்று, எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சொத்து சொகம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அது செகண்டு தான், ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொத்து எதுனா இந்த மனவளக்கலை தான், இதை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சொல்லியிருக்காங்கன்றதை நான் இங்கே வந்து தான் ரியலைஸ் பண்ணேன். இங்கே இருந்த எங்கள் வீட்டில் இங்கே அனுப்பி வச்ச எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த 10 நாள் எங்களை பார்த்துக்கிட்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேரரசி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து சென்னையிலிருந்து சஹானா ஸ்ரீ அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என் பேர் சஹானா ஸ்ரீ. நான் வந்து சென்னையில் எழில் நகர் தவமயத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவோட ஆழியார் அறிவித்திருக்கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் வந்து ரெகுலராக தவமயத்தில் சர்வீஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே என்னையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அங்கே நடக்கிற கிளாஸஸ் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய சிந்தனை விருந்துகள் இதெல்லாமே வந்து அங்கே சொல்லுவாங்க. அதெல்லாமே நான் கேட்டுகிட்டே தான் வளர்ந்தேன். ஆழியார் அறிவித்திருக்கோயிலில் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நான் அம்மா கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நடக்குமா அப்படின்னு. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் போன வருஷம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீ 10 நாள் அடலசன்ஸ் கேம்ப் போகிற அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 2-3 நாள் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். 10 நாள் என்னோடனே எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டு. இங்கே வந்த நாள்லேருந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் வந்து இறங்கினேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4ஆவது நாள்லேருந்து அதுவே எனக்கு ரொட்டீனாக மாறினதுனால அது எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கற்றுருக்கேன். ஆனால் யூசஸ்லாம் அப்போவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இன்னும் இன்டெப்த்தாக ஒரு சிம்பிள் எக்ஸசைஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இனிமேல் நான் வந்து இதை ரெகுலராக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து நான் வீடியோஸ்லாம் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேனே தவிர நேர்லலாம் அட்டன் பண்ணது கிடையாது. இதுதான் அந்த ஃபஸ்ட் டைம் நேரில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ்லாம் பார்க்குறேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. மெயினாக அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்ம ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணி வேர்ல்டே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கிறதா உண்மையான சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து வந்து நான் நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு கோலே எதுவுமே இல்லை. அதாவது இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் வந்தேன். ஆனால் இங்கே மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்த அந்த ஸ்டடி டிப்ஸ் இது மூலயமா வந்து என்னால் இப்படி வந்து ஒரு ஸ்கோப் என்னாலே பிளான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து
வாழ்த்து பயணம் அப்படிங்கிற டாபிக் வந்து நடத்துனாங்க. இருக்கிறதுல எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு. அந்த சின்ன வாழ்த்தில் இவ்வளோ யூசஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆழியார் அறிவித்திருக்கோயிலை வந்து என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா குழந்தை இல்லாமல் இருந்தப்போ இங்கே வந்து காயகல்ப பயிற்சி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆழியார் அறிவித்திருக்கோயில் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஆழியார் போல வருமா, அது எந்நாடு என்றாலும் நம்ம கொங்கு நாட்டுக்கு ஈடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் வேதாத்திரியம் போல் இனித்திடுமா என்று கூறி வாய்ப்பளித்ததற்கும் மேடையில் அமைந்திருக்கும் தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சகானாஸ்ரீ அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக அரக்கோணத்திலிருந்து ஸ்ரீஷா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ, குருவே துணை. நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி அப்படி ஆரம்பித்தேன் நினைப்பீங்களா? நான் வேற மாதிரி வரேன். இது என்னது? இது பொலிவான ஒரு வெள்ளை காகிதம். இதை நான் என் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டேன். இங்கு வருவதற்கு முன்பு கோவப்பட்டேன், டிப்ரெஷன் உள் சென்றேன், அப்பா அம்மா பேச்சை கேட்கவில்லை, தேவையில்லாமல் யோசித்தேன், சோசியல் மீடியாவிற்குள் சென்றேன். இப்படி நான் கசங்கிய ஒரு காகிதமாக ஆகிவிட்டேன். என் வாழ்க்கையை நானே அழித்து கொண்டேன். அப்பொழுது என் தாத்தா சொன்னார், நீ போமா, ஆழியாரில் போய் இதெல்லாம் கற்றுக்கோமா, நீ கண்டிப்பாக மாற்றம் அடைவேன்னு சொன்னார். அப்போ புரியலைங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நின்னோடனே எனக்கு புரியுது. நான் இங்கே வந்தோடனே என்ன கற்றுக்கிட்டேன்னு சிம்பிளாக சொல்லவா? தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடித்தார், கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடித்தார். ஆனால் நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா? என் மனதில் இருக்கும் எண்ணத்தை கண்டுபிடித்தேன். என் மனதில் இருக்கும் சினத்தை எப்படி குறைப்பது என்று கண்டுபிடித்தேன். நான் எல்லோரிடமும் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தேன். இதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடித்தீர்கள் என்று நான் அறிவேன். வாழ்க்கைனாலே எஸ்குலேட்டர் மாதிரிங்க. அதில் முதல் படி வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஆனால் நம்ம முதல் படி வச்சிட்டோன்னா வாழ்க்கை அப்படியே உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த எஸ்குலேட்டரில் வைக்கிற முதல் படி ஆழியார் அறிவித்திருக்கோயில் என்று நான் கூறுகிறேன். சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி என்னை கேம்பில் ஆழியார் டேமிற்கு கூட்டு போனாங்க. கூட்டு போன இடத்துல நான் யாரிடம் பேசவே இல்லை. ஏன் பேசவில்லை என்று கேட்டார்கள். நான் இப்பொழுது கூறுகிறேன், என் மனதை நான் இயற்கையிடம் கொடுத்து விட்டேன். நான் இயற்கையிடம் பேசினேன், யாரிடமும் பேசவில்லை. நான் பேசுவதை கேட்கும் அந்த தண்ணீர் அலைகள் சிறிய சிறிய அலைகளை கொண்டு நீ பேசுவதை நான் கேட்கிறேன் என்று கூறியது. அங்க இருக்கும் செடிகள், மரங்கள், கொடிகள் எல்லாம் வீசும் தென்றலில் பரதநாட்டியம் ஆடுவதைப் போல் நான் கண்டேன். நீங்கள் எல்லாம் அதை கண்டீர்களா? ஐயோ, நான் உணர்ந்தேனே அதை. அதுக்கப்புறம் சிம்பிளாக சொல்லணும், நான் இன்னொன்று சொல்கிறேன். இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாரும், ஐயோ அம்மா, நான் எல்லா இதுக்கும் நான் தலைப்பெழுதுவேன், எல்லா ஸ்பீச்சஸ்க்கும் நான் தலைப்பெழுதுவேன். உன் மகளாக என்னை பார்த்து கொண்டாயே, உனக்கு என்ன நான் தலைப்பெழுதுவேன்? 1000 தலைப்புகள் என் மூளைக்குள் வருகிறது, என் மனதிற்குள் வருகிறது. ஆனால் உங்களை கருதுவதைப் போல் உங்களை கருதுவதைப் போல் எனக்கு ஒரு ஆனால் உங்களை கருதுவதைப் போல் எனக்கு ஒரு தலைப்பு வரவில்லையே அம்மா, தலைப்பு வரவில்லையே. நீங்கள் என்னை மகளாக பார்த்தீர்கள். பார்க்கலாம் இல்லை, மகளாகவே தான் பழகுனாங்க, பேசினாங்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க அப்படி துடிச்சு போனாங்க. பொறுப்பாக எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பொறுப்பாக ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் இங்கே வந்தது ஒன்றே, நான் இப்பொழுது கூறுகிறேன்,
நான் என் வீட்டில் இருந்து நான் ஆழியார் அறிவித்திருக்கோயில் நான் வரவில்லை என்றால் இந்த காகிதத்தை போல்தான் நான் இருந்திருப்பேன். இங்கே வந்து நான் ஒரு பொலிவான காகிதமாய் திருப்பி மாற்றி உருவாகி நான் நிற்கிறேன் இங்கு. அதுக்கு காரணம் ஆழியார் அறிவித்திருக்கோயில் என்று நான் இங்கு கூறுகிறேன். நான் இங்கு வந்து உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவத்தை கற்றுக்கொண்டேன். உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு என் உடலில் நான் ஒரு மாற்றத்தை கண்டேன். காயக்கல்பத்தை கற்றுக்கொண்டு என் மனதில் நான் ஒரு உருமாற்றத்தை கண்டேன். தவம்னா என்னன்னே தெரியாதுங்க எனக்கு. எங்கள் தாத்தா சொல்லி கொடுப்பாரு, தவம் மூச்சையே கவனின்லாம் சொல்லுவார். எனக்கு அப்போ புரியல. நான் இங்கே வந்து நான் அப்போ ஏண்டா தவம் பண்ணுறோன்னு யோசிக்க வச்ச என்ன இங்கே வந்து நான் எப்படா அடுத்த தவம் பண்ணுவேன்னு இயக்க வச்சாங்கங்க. நான் இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்துல சிம்பிளாக நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? என்னடா வாழ்க்கைன்னு வந்தேனா, இது என்னோட வாழ்க்கை. மை லைஃப் இஸ் கிரேட், ஐ வில் மேக் மை லைஃப் கிரேட், ஐ வில் லிவ் மை லைஃப் என்று நான் கூறி இங்கே விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீஷா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக கோவையிலிருந்து ஸ்ரீதன்யா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். My name is Sridhanya and I am from Coimbatore. This is my second time attending this camp and I'd say there's no regret coming in here once again. I've given my introduction, so let's move on to improvements. Motivational speakers. They help me a lot. Self-confidence, self-love, public speaking and much more, which helped me to improve myself. I was a person who had zero self-confidence. And I am a person who stammers a lot. This is a thing that I had since my childhood and still I'm not able to overcome it and is my insecurity. But here am I speaking about my experience in Aliyar Arvitirkovil in front of hundreds of people. Next, for the life lessons. Enna Maraidal, ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் and கவலையொழித்தல். These are all the life lessons that we cannot get from anywhere around the earth but at Aliyar Arvitirkovil. This is the place of divinity. And next, I like to have this short and crisp. Meditation for mind, Kaya Kalpa for life, and exercise for our body. Now I'll say about my personal experiences. In Aliyar Arvitirkovil, we have planted trees on behalf of each and every team here. Nowadays, deforestation is at its peak. But here we are planting trees not just as a memory, but as a step to conserve Mother Earth. Now, I'd say something which is coming out of my heart, my friends and my teachers. When I first arrived here, I thought, oh my God, I'm not going to make any friends. I'm a completely introverted person. I'm not going to make any friends. And I was so afraid. I was just standing around these two people who came with me, my close friends. But now I've made hundreds of millions of friends who I can never forget. And now my volunteer. Wait, I'm not going to say volunteer. I'd say my best friend. A person who I trust the most. The person who took care of me like my parents. The person who took care of me like my friend. The person who took care of me like home. Scrumptious food, healthy food, peaceful environment. Oh my gosh, I can talk days about this place. But come on, considering my time, I'm going to end my speech here. Wait, I'm not going to end. Let the journeys continue. Thank you. Valga Vayagam, Valga Vayagam, Valga Valamudan. வாழ்க வளமுடன். ஸ்ரீதன்யா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக திருப்பூரிலிருந்து மதுராம்பிகை அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மதுராம்பிகை. நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். நான் 10th போர்ட்ஸ் லீவில் இங்கே வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஆலியார் ஒரு ஊர் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஆலியாரில் அறிவுத்திருக்கோயில், இந்த டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் நான் என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொல்வார், என்னென்ன கிளாஸ்மா நீ போகிற அப்படின்னு கேட்பார். நான் இப்போ சொல்லுவேன், ஹிந்தி கிளாஸ் போகிறேன், கராத்தே கிளாஸ் போகிறேன், டான்ஸ் கிளாஸ் போகிறேன், மியூசிக் கிளாஸ் போகிறேன்னு கூட சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார், ஏமா யோகா கிளாஸ் போகலாமே அப்படின்வாரு. அப்பா அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் 2 days தான் போகிறேன், சத்தியமாக 2 days தான் போனேன். அதுக்கப்புறம் என்னையா நான் நிறைய யோசிச்சு என்னென்னமோ படியாலும் எக்ஸ்கியூசஸ் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்ஸ் கிளாஸ் கூட நான் போய் உட்காந்துருவேன். ஆனால் யோகா கிளாஸில் மட்டும் போய் உட்காரவே மாட்டேன். அதுவும் தவனா சொல்லவே வேணாம். நான் நல்லா தூங்கி விழுவேன். ஆனால் இப்போ அப்பா என்னை கம்பல் பண்ணி இங்கே கொண்டு வந்து வெளில சொன்னாங்க, இந்த மாதிரி ஆலையில் ஒரு இது கேம்ப் நடக்குது, நீ போறியான்னு தான் கேட்டாங்க. நான் ஓகே நான் போய் பார்க்குறேன், யோகானா என்னென்னு போய் தெரிஞ்சுக்கிறேன்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த ஃபஸ்ட் டே அன்றைக்கி நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம எப்படி சொல்லி இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறோன்னு தான் நான் யோசிச்சேன். வரையே இங்கே நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு மைண்ட் செட்டில் நான் வரவே இல்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட் டே நான் எப்போ தவத்தில் உட்காந்தனோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு தவம்னா என்ன, யோகானா என்னென்னு. அதுலேருந்து 10 daysமே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கேன். யோகானா என்ன, மனம்னா என்ன, லைஃப்னா என்னன்னு அடிக்கடி நான் இதை யோசிப்பேன். அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கூகுள் அக்கா கிட்ட தான் நான் போய் கேட்பேன், லைஃப்னா என்ன, தாட்ஸ்னா என்ன, நான் எப்படி உருவானேன், இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு உயிர்னா என்ன, மனம்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் இதை பற்றி சொல்லவே வேணாம். நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அம்மானு கூப்பிட்ற மாட்டேன். ஆனால் இங்கேருந்து வாலண்டியர் மேம் நான் ஃபஸ்ட்டு எனக்கு மேம் தான் கூப்பிட்டேன். பட் செகண்ட் டேலேருந்து என்ன அறியாமல் நானே அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் ஆகட்டும், பேராசிரியர்கள் ஆகட்டும், இங்கே வர மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், நம்ம எப்போதுமே ஒருத்தவங்க நல்லா பண்ணால் யூ டிட் குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே வர ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம வாழ்க வளமுடன், அவங்கள மட்டும் வாழ்த்தாமல் அவங்க குடும்பம், அவங்களோட உடல் நலம், அவங்க செய்கிற தொழில் அத்தனையும் நம்ம வாழ்த்தும் போது நம்ம புண்ணியம் நம்ம எங்கேயுமே போய் தேட வேணாம். நம்ம இதை சொல்லும் போதே நம்ம ஒரு புண்ணியம் செய்கிறதுக்கு தான் அர்த்தம் நான் உணர்ந்தேன். நான் எப்போதுமே யாரை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்வேன், குட் ஈவினிங் சொல்வேன், குட் ஆஃப்டர்நூன் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லவே மாட்டேன். நான் அம்மா ஒவ்வொரு டைமே நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன், நான் வாழ்க வளமுடன் சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், ஏமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க, அந்த வேர்டுக்கு அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. எல்லாருமே காலை வணக்கம் சொல்லியிருக்கோம். ஆனால் யாராச்சும் இயற்கை வணக்கம்னு யாராவது சொல்லியிருக்கோமா? நான் சொன்னேன், டேம்க்கு 2 days முன்னாடி கூட்டிகிட்டு போனப்போ நாங்கள் எல்லாருமே சொன்னோம் இயற்கை வணக்கம்னு. அப்போ தான் எனக்கு இயற்கைனா என்னென்னு புரிஞ்சிச்சு. இங்கே ஒரு 2 days முன்னாடி நாங்கள் வந்து மரம் நட்டோம். அப்போ வந்து இயற்கை கூட எங்களை உட்கார வச்சோம். அதுவும் அந்த புல்தரையில் உட்கார வச்சாங்க பாருங்களேன், அதுதான் ஹைலைட்டே. அங்கே அதுதான் அங்கே உட்கார வச்சு ஒரு சிறிய கதையோட எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் போய் ஒரு மரத்தை நட்டோம். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அந்த மரம் நட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் இப்போவே ஒரு குழந்தைக்கு அம்மா ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னால் இங்கே ஒரு உயிர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்போவே நாங்கள் என்ன உறுதிமொழி எடுத்தோன்னா, வருஷம் எங்களோட பர்த்டே ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸோட வெட்டிங் டே, இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு மரம் நடுறோம். எங்களுக்கு 25 வயசு ஆகிறக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 50 ட்ரீஸாச்சும் நம்ம வளர்க்கணுங்கிற ஒரு உறுதிமொழி நான் இந்த மேடையில் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரே விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் அறிவுத்திருக்கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரீங்க எனக்கு தெரியாது. வெளியில் போகும்போது ஒரு சூப்பர் பவரோட ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக தான் நீங்கள் போவீங்க, நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம் சொல்கிறேன், வருஷம் இந்த அடலசன்ட் கேம்புக்கு நான் கண்டிப்பாக வருவேன். அதே மாதிரி இங்கே கற்றுக்கிட்ட மனவளக்கலையாகட்டும், இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே என் வாழ்நாள் முழுசுமே நான் பயன்படுத்தி என்னோடய கோல்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும்னு நினச்சி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மதுராம்பிகை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக சென்னையிலிருந்து சுபிக்ஷா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கு வணக்கம். அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்களுக்கும் எனது வணக்கம். இங்கு அமர்ந்துள்ள பெற்றோர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெரியோர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் உரையின் தலைப்பு, நான் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வருவதற்கான காரணம் என்ன? இங்கு வருவதற்கு முன்பு நான் ஏன் இங்கு வர வேண்டும், எதற்கு இங்கு வர வேண்டும் என்று 1000 கேள்விகள் என மனதிற்குள். அதே கேள்விகள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இருந்திருக்கும். இங்கு வந்த பிறகு அந்த கேள்விகளுக்கான விடையை தேட ஆரம்பித்தேன். இங்கு வருவதற்கு முன்பு நான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் வந்தேன். அனைவரும் 1000 கனவுகளுடன் வந்திருப்பீர்கள். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் எப்படி நான் ஒரு நல்ல மனிதனாக வேண்டும் என்ற கேள்வி எனக்கு வந்தது. ஒரு நல்ல மனிதனாக வேண்டும் என்ற கனவும் எனக்கு வந்தது. அதற்கான விடையை தேட ஆரம்பித்தேன். ஆசிரியர்கள் கூறிய
வகுப்புகளான எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் போன்ற வகுப்புகள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. முக்கியமாக சினம் தவிர்த்தல் பயிற்சி. சிறுவயதிலிருந்தே கோபம் என்பது நான் சாதிப்பதற்கு ஒரு மாபெரும் தடையாக இருந்து வந்தது. நான் எங்கு சென்றாலும் என் கோபத்தால் புறக்கணிக்கப்பட்டேன். இங்கு வந்து சினம் தவிர்த்தல் பயிற்சியை அறிந்து கொண்டேன். பிறர் நம் மீது கோபப்பட்டால் அவர்களிடம் பாசம் காட்டு, அவர்கள் உனக்கு செய்த நல்லதை யோசித்து பார் என்று கூறினார்கள். பயன்படுத்த தொடங்கினேன், முன்னேற்றம் அடைந்தேன். அடுத்து, ஒரு பெண். இந்த சமூகத்தின் பார்வையில் பெண் என்றால் என்ன? பெண் என்றாலே அடிமைத்தனம், பெண் என்றாலே ஆண்களுக்கு அடிமை என்று நமக்கு கூறியுள்ளார்கள். இங்கு வந்த பிறகுதான் மகரிஷி தாத்தாவின் தத்துவம் ஒன்று அறிந்தேன். பெண்ணும் ஆணும் சமமில்லை. ஒரு பெண் ஆணை விட உயர்ந்தவளும் இல்லை, தாழ்ந்தவளும் இல்லை. ஆனால் ஒரு பெண் ஆணை விட மிகச் சிறந்தவள் என்று தெரிந்து கொண்டேன். மிக பொறுமையுடையவள் என்று தெரிந்து கொண்டேன். ஒரு சமூகத்தின் துவக்கம் பெண்தான். ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கு காரணமும் பெண்தான். இதையெல்லாம் தெரிந்து தெளிந்து பெண்ணாக பிறப்பதே எவ்வளவு பெரிய பெருமை என்று தெரிந்து கொண்டேன். நான் விடை பெறுவதற்கு முன்பு இங்கு நான் அறிந்து கொண்ட தத்துவங்கள், கோட்பாடுகள் அனைத்தையும் கண்டிப்பாக பின்பற்றுவேன் என்று இந்த மேடையில் உறுதியளித்து வாழ்க வளமுடன் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சுபிக்ஷா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிறைவாக முக்ஸீனா ஜுப்ரா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தித்திக்கும் தமிழ்மொழி திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். என் பேர் முஹ்சினா ஜுப்ரா. நான் இப்போது 8ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு போகிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கேன். போன வருஷம் என்னுடைய அண்ணா வந்து ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் நடக்கிற 10 பருவ மாணவர்களுக்கான முகாமுக்கு வந்திருந்தாங்க. அதனாலே வந்து நான் அடுத்த வருஷம் நாமளும் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது எப்படி அண்ணன் போயிட்டா தங்கச்சிக்கு ஒரு வயிறு எரியும்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு. அதே மாதிரி நான் இங்கே வந்த முதல் நாள்லேருந்தே வந்து நிறைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நான் என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் இந்த 10 பருவ மாணவியர்களுக்கான முகாமுக்கு வந்ததுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோலை கனெக்ட் பண்ணணும். இது 1வது. 2வது என்ன அப்படின்னா, நான் ஒரு நல்ல மனிதராக மாறணும். அதே மாதிரி 3வது என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை முறையையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி ஒரு வெற்றியாளராக ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலில் காலடி எடுத்தே வச்சேன். சரி, இப்போ நான் என்னுடைய உரையை தொடங்குறேன். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம், மன அமைதிக்கு தவம், மன தூய்மைக்கு தற்சோதனை அப்படின்னு நம்மளுடைய மகரிஷி தாத்தா 4 பர்ஃபெக்டான ஃபார்முலாஸ் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணால் மட்டுமே போதும். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், சாதனையாளராகவும் மாறலாம். அடுத்து எனக்கு இந்த 10 பருவ மாணவியர்களுக்கான முகாமில் பிடிச்ச 3 விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, செக்ஷுவல் அவேர்னஸ், பாலுணர்வை பற்றிய விழிப்புணர்வு. ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கில் இது வந்து வீடுகள்லையோ பள்ளிக்கூடங்களையோ வந்து டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் ஆழியார் அறிவு திருக்கோயிலில் நடத்திய இந்த முகாமில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த டாபிக் பற்றின கிளாரிட்டி நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிது இல்லையா? அதே மாதிரி இந்த கான்செப்ட் பற்றின கிளாரிட்டி என்னோட ஆழ் மனசில் எப்படி போயிட்டு பதிஞ்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் மூலம்தான். ஒரு சில பெண்கள் வந்து இந்த கான்செப்ட் பற்றின கிளாரிட்டியே இல்லாமல் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்களுடைய எண்டிங்ஸ்லாம் எவ்வளோ ட்ராஜிக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்டேன். அதே மாதிரி இன்னும் சில பெண்கள் இதையெல்லாம் தாண்டி வந்தும் எப்படி அவங்க ஒரு சாதனையாளராகவும் வெற்றியாளர்களாகவும் மாறினாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுங்க. அடுத்து 2வது வந்து மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன? மைண்ட் அப்படியே ஃபுல்லாக இருக்கணும், எண்ணங்களால் நிரம்பி இருக்கணும், அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அப்படியா? இல்லை. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் முழு ஈடுபாட்டோடும் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். நான் ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தொலைச்சிட்டு வந்துடுவேன், ஏதாவது ஒன்று வச்சுட்டு வந்துடுவேன், இல்லாட்டி என் பேர் ஜுஃப்ரா இல்லை. ஆனால் இங்கே இந்த முகாமுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் எனக்குள்ளே நான் நிறைய மாற்றங்களை பார்த்தேன். எந்த ஒரு செயலை செய்யும் போதும்
கவனத்தோடு நான் செஞ்சேன். அது என்னால் உணர முடிஞ்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற பண்பு என்னுடைய மனசுக்குள்ளே வர காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சொல்லி கொடுத்த 5 தவங்கள் தான். அடுத்து 3வது ஒரு விஷயத்தை நன்கு ஆராய்றது. நான் இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு பாசமாக ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தார். அவருக்கு நிறைய சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த குரு எப்போ தவம் செய்ய உட்காரும் போதும் பக்கத்துலேயே அவருடைய பூனையை என்ன செஞ்சிருவார், கட்டி போட்டுருவார். அடுத்து அந்த குருவுடைய மறைவுக்கு அப்புறம் இந்த சீடர்கள் எல்லாமே தவம் செய்யும்போது தெருமுனையிலிருந்து ஏதாவது ஒரு பூனையை எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் கட்டி போட்டுட்டு தான் தவம் செய்வாங்க. ஒரு பாட்டி இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க தவம் செய்து முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஏன்பா இந்த மாதிரி இந்த பிராணியை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறாங்க. இந்த கதையை நான் இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். அந்த சீடர்களில் என்னையும் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, ஆழியார் அறிவுத்திருக்கோயில்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த கதையை தொடர்றேன். அந்த பாட்டி கேட்ட கேள்விக்கு ஒரு சீடனாகிய நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய குரு இப்படி தான் தவம் செய்யும்போது பக்கத்திலே பூனையை கட்டி போட்டு வச்சுருப்பாரு, அதனால் நாங்களும் அதே தான் செய்வோம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டி ஆழியார் அறிவித்திருக்கோயில்னு வச்சுக்கோங்க. அவங்க என்னை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டே முட்டா பயலே, உங்களை சொல்லலை என்னையா சொன்னாங்க, டே முட்டா பயலே, நீ ஒரு செயலை நன்கு ஆராயாமல் அதை எப்படி நீ செய்யலாம்? உன்னுடைய குரு அவர் செல்லமாக பாசமாக வளர்த்த பிராணி தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே அவர் கட்டி போட்டு வச்சுருந்தாரு. அதனால தான் நம்மளுடைய மகரிஷி தாத்தா சொல்கிறாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு. இப்போ நம்ம உரையோட இறுதிக்கு வந்துட்டோம். நான் ஏன் நம்மளுடைய மகரிஷி ஐயா தத்துவ ஞானின்னு சொல்லாமல் தாத்தான்னு இவ்வளோ ஆசையாக சொல்கிறேன்? இப்போது மகரிஷி தாத்தாவுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, மகரிஷி தாத்தா பிறந்த நாள் 14/8/1911. நான் பிறந்த நாள் 14/8/2011. ஸோ மகரிஷி தாத்தாவுடைய 100வது பிறந்த நாளில் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பெருமிதமாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் நான் பின்பற்றி ஒரு நாள் எதிர்காலத்தில் நடக்கிற 11 மாணவியர்களுக்கான முகாமில் இதே புனிதமான மேடையில் ஒரு முன்னுதாரணமாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உங்கள் முன்னாடி பேசுவேன் அப்படின்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இந்த புனிதமான மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பளித்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நம்மளுடைய ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுடைய தலைவருக்கும் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள். என்னுடைய உரையை மிகவும் பொறுமையாக கவனத்தோடு கேட்ட அத்துணை பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் அன்பு தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். சேர்ந்தே சொல்லலாமே, 10 நாள் கேம்பெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோமே. வாழ்க வளமுடன். முக்ஸினா ஜிப்ரா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். சூப்பர் தங்க, எல்லாருமே உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. இப்போ அனுபவ உரை நமக்கு இதோடு நிறைவு பெறுது. எல்லாருக்கும் அடுத்து ஆவலாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். தங்கம் வாழ்க வளமுடன் தங்கம். இப்போ நிகழ்ச்சிக்கு சிறந்ததொரு சிறப்புரை வழங்குவதற்காக கோவை மண்டல வருமான வரித்துறை தலைமை ஆணையர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருண் சி பரத் சார் வந்திருக்காரு. எல்லாரும் வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். சூப்பர் தங்க, சூப்பர். ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்று நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த நம்ம 10 நாள் பயணம் எப்படி இருந்தது என்ற ஒரு வீடியோ. வாழ்க வளமுடன். சைலண்ட் தங்க, அமைதியா பார், அமைதியா. Aha, yoga. Aha, yoga.
ஆகாயம் கூட ஆதாயமாகும். தேகம் உயிரியல், யோகம் அறிவியல், அகமே ஜகமாய் ஜகமே அகமாய் ஆகும். ஆஹா யோகா, ஆஹா யோகா. எத்தனை எத்தனை செல்வம், எத்தனை எத்தனை பதவி, நிம்மதி இருக்கிறதா? எத்தனை எத்தனை கனவு, எத்தனை எத்தனை உறவு, உள்ளம் சிரிக்கிறதா? அதில் உண்மை இருக்கிறதா? வேதாத்ரியம் வேதாத்ரியம் நம் வாழ்வின் தாற்பயம். சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும். அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும். அன்பாலான அகிலம் செய்ய வந்தார் வேதாத்திரி. இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி. அகம்புறம் ஆனந்தம் உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம் உலக சமுதாய சேவா சங்கம். ஆஹா யோகா, ஆஹா யோகா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து வந்திடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து மந்திரம். சுற்றித் திரியும் மனதை வெற்றி கொள்ளும் முறையை அறிந்தோம் அகத்தாய்வில். கற்றுத்தந்த குருவை பற்றிக் கொள்ளும் தலமே அறிவு திருக்கோயில். திருக்கோயில் வேதாத்ரியம் வேதாத்ரியம் நம் வாழ்வின் தாற்பயம். வேதாத்ரியம் வேதாத்ரியம் நம் வாழ்வின் தாற்பயம். அகம்புறம் ஆனந்தம் உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம் உலக சமுதாய சேவா சங்கம். உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம் 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 அகம்புறம் ஆனந்தம் அகம்புறம் ஆனந்தம் அகம்புறம் ஆனந்தம். வாழ்க வளமுடன். ஓகே தங்கம், ஜாலியா? சூப்பரா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? சூப்பர் சூப்பர், சந்தோஷம். வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லாருமே 10 நாள் பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருக்கீங்க. இப்போ தொடர்ந்து நமக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர்
பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றிய ஒரு அறிமுக வீடியோ. தாங்க சைலண்ட். வாழ்க வளமுடன். பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். 1945ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சாமிநாதபுரத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். தனது கடின உழைப்பால் உயர்ந்து தற்போது எஸ்கேஎம் நிறுவனங்களின் சேர்மனாக விளங்குகின்றார். 1982ஆம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பயிற்சியில் இணைந்தார். சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பல மகான்களிடம் தத்துவ விளக்கங்களை பெற்றிருக்கிறார். 1987ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவராகவும் 1997ஆம் ஆண்டு தலைவராகவும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் நியமிக்கப்பட்டார். தற்பொழுது ஆழியார் அறிவித்திருக்கோயிலின் நிர்வாக அறங்காவலராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவரது சீரிய தலைமையின் கீழ் உலக சமுதாய சேவா சங்கத்தில் 17 மண்டலங்களையும் 9 இயக்குநரகங்களையும் உருவாக்கி நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றார். 2006ஆம் ஆண்டு மகரிஷி அவர்களின் மறைவிற்கு பிறகு இவர் 32 பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU செய்து யோகமும் மனித மாண்பும் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட், டிப்ளமோ, BA, BSc, MA, MSc, MPhil, PhD என்ற கல்விகளில் லட்சக்கணக்கானோர் படித்து பயன்பெற்றுள்ளனர். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் YYE யோகமும் இளைஞர் வல்லமையும் என்ற பெயரில் லட்சக்கணக்கானோருக்கு பயிற்சி கொடுத்து வரப்படுகின்றது. மனவளக்கலை யோகா பயிற்சிகளை கிராமிய சேவை திட்டம் மூலம் 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் கிராம மக்களுக்கு இலவசமாக இப்பயிற்சிகள் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலில் வழங்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்கள் எஸ்கேஎம் உடல் மற்றும் மனநல அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலமாக தான் பிறந்த ஊரான சாமிநாதபுரம் அருகில் உள்ள காந்தி நகர், ராஜீவ் நகர் ஆகிய தலித் கிராமங்களை தத்தெடுத்து அதில் வசிக்கும் 228 குடும்பங்களுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, மருத்துவ உதவிகள், கல்விக்கான அனைத்து உதவிகள் போன்றவற்றை செய்து வருகிறார். தூய்மை மற்றும் பசுமையான சுற்றுப்புற சூழல், நுகர்வோர் விழிப்புணர்வு, தேசிய நல விழிப்புணர்வு இயக்கம், தமிழ் இலக்கிய பேரவை, விளையாட்டுத்துறை போன்ற பல அமைப்புகளில் தலைவராக சேவையாற்றி வருகிறார். இவரின் சிறப்புமிக்க சேவைகளுக்கு மாநில, மத்திய அரசுகள் பல்வேறு விருதுகளையும் வழங்கி கௌரவித்தது. குழந்தைகள் நலனுக்கான தேசிய விருது, சுற்றுச்சூழல் காவலர் விருது, சிறந்த வருமான வரி செலுத்துவோருக்கான விருது 2 முறை, மாநில உற்பத்தி திறன் விருது, தேசிய பாதுகாப்பு விருது, ரோட்டரி சங்கம் இவர்தம் சிறப்புமிக்க சேவைக்கு ஃபார் தி சேக் ஆஃப் ஹானர் விருதும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவித்தது. ஐயா அவர்களின் அனைத்து சேவைக்கும் முத்தாய்ப்பாக 2013ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. வாழ்க வளமுடன். இத்தகைய பல சிறப்புகளை வாய்ந்த ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பாக நமக்கு இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிப்பாக உங்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சீஃப் கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் இன்கம் டேக்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு அட்டாக் ஆனதுனால நான் வகுப்பு எடுக்க முடியல. இப்போ குழந்தைகளுடைய துடிப்பை பார்க்கும் பொழுது ஆன்மீக சாதனை வாழ்க்கை என்பது இந்த பருவத்திலிருந்து துவங்க வேண்டும்.
உங்களுக்கு 2-3 சொல்கிறேன் நான். வெற்றிக்கான சூத்திரம். 1, வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன இடைவெளி தெரியுமா உங்களுக்கு? சோம்பேறித்தனத்திற்கும் சுறுசுறுக்கும் என்ன இடைவெளியோ அதுதான். சோம்பேறித்தனத்துக்கு சுறுசுறுப்புக்கு கேப் இருக்கும் இல்லைங்களா? வெற்றிக்கும் தோல்விக்கு. இது அமெரிக்காவில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இப்போ நமக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சோம்பேறித்தனம். 5 மணிக்கு எந்திரிக்கலாங்களா, 4 மணிக்கு எந்திரிக்கலாங்கிற, அப்புறம் படுத்துக்கிறோம், மறுபடியும் எந்திரிக்கிறது இல்லை, நாளைக்கு படிக்கலாங்கிற சோம்பேறித்தனத்தையும் தள்ளி போடுது. ஒர்க்கை தள்ளி போடுவோம். இது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தொழில் வெற்றிக்கு அவசியம். நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அருட்தந்தை அவருடைய ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுங்களா? மனத்தை உடையவன் மனிதன். அதாவது எண்ணங்களை உடையவன் மனிதன். அந்த எண்ணம் எப்படியோ அப்படித்தான் அந்த மனிதனும் இருப்பான். அப்போ நீங்கள் எல்லாம் முதல்ல மாறணும்னு நினச்சா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது வாழ்நாள் பயிற்சியாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதனால் நீங்கள்லாம் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திற்கு விலை மதிக்க முடியாத சொத்து நீங்கள் தான். அது மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கும் நீங்கள் தான் விலை மதிக்க முடியாத சொத்து. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த தேசமும் இருக்கும். இப்போ நம்மள ஏனாதான வாழ்க்கையை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. முன்னேறுவதற்கு எல்லாம் தேவை மற்றவர்களுடைய மனதை பார்த்து, மற்றவர்களுக்கு எது விருப்பமோ அதை செய்து, மற்றவர்களை நாம் ஆண்டு. ஒரு சிட்டி இருக்குது, 1000 வக்கீல்கள் இருக்கலாம், 10 பேர் தான் சோபிப்பாங்க. அதே மக்கள் தான். ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரே சமுதாயம் சில பேர் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் தனித்திறமை என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் நீங்கள்லாம் பேர் செய்தவர்கள். ஏதோ ஆன்மீக அமைப்பு என்றால் ஏதோ உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க. இது எங்கள் பதஞ்சலி மகர்ஷியில் ஸ்டார்ட் பண்ணி ஆசிரமங்கள் இருந்து தான் யோகாப்ஸ்னு வந்தது. தியானமும் அங்கிருந்து தான் வந்தது. இப்போது அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம சும்மா பூஜை பண்ணுறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, அது ஒரு போக்கில் போகிறாங்க. நம்மளும் சேர் அதோடு போக வேண்டியதில்லை. ஒரு நாள் நாம் நம்முடைய எண்ணத்தை மாற்றி அமைத்து ஒழுக்கத்தை சரி பண்ணுனா வாழ்நாள் முழுவதும் நமக்கு வெற்றி. நீங்கள் அதுதான் இங்கே கற்றுக்கிறதுடைய நோக்கம். அடிக்கடி நீங்கள் சிந்திக்கணும். சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். நல்லா இந்த குழந்தைகள்லாம் இப்போ இருக்க படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்பா அம்மாவுடைய அன்பை பெற வேண்டும். 3வது ஆசிரியருடைய அன்பை பெற வேண்டும். எப்படி பெறுறது? அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. அப்பாவுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், பிடிக்காது. ஆசிரியருக்கு என்ன இருந்தால் பிடிக்கும், பிடிக்கும். எந்திரிச்சுன்னா குட் மார்னிங் சார் சொல்லி மரியாதை கொடுத்து பேசுனா ஆசிரியருக்கு பிடிக்கும். இப்போது அப்படி அவங்களும் நம்மளை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் வெற்றினா ஒரு பிஸ்னஸ் தாங்கள ஊறி போய் வந்தவங்க பிஸ்னஸில் வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அதிகமாக செய்யணும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்யவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? நான் சின்ன வயசு ஒரு கடை வச்சுருக்கேன். ஒரு மேனேஜர் நான் போனது எந்திரிச்சுன்னு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை அந்த மாதிரி யாருமே கூப்பிட்டது இல்லை சின்ன வயசு. ஒரு நாள் நான் நினச்சேன், நம்ம கடைக்கு வரவங்கள நாமளும் இப்படி பண்ணினா என்ன அப்படின்னு. ஒரு கடைக்கு வர விவசாயிகள் எல்லாம் எந்திரிச்சு நின்று ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு சொன்னேன். அந்த விவசாயிகளுக்கு அந்த மகிழ்ச்சி என்னை ரொம்ப நம்பிட்டாங்க. எல்லாம் உரம் வேணுனாலும் இங்கே தான் வருவாங்க. நெல் மஞ்சள் எல்லாம் போட்டாலும் பணத்தை இங்கே தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. கடைசியில் எனக்கு ஸ்டார்டிங் இது முதல்ல செயற்கையாக இருந்தது, மறுபடியும் இயற்கையான ஹேபிட்டாக வந்துடுச்சு.
பெரியவங்களை கண்டா எந்திரிச்சு நிற்கிறது, கும்பிட்றது. என்னுடைய வெற்றிக்கு 90 பாகம் இதுதான் காரணம். மற்றவர்களை மகிழ்வித்தால் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம வாடிக்கையாளர் வரும்போது நிறையா கடை திறக்கிறேன், நான் நிறையா திறந்துருக்கிறேன். கஸ்டமர்ஸ் வர்றப்போ காலை தூக்கி ஆட்டிகிட்டு உட்காந்துருக்குறேன் பசங்க. இதெல்லாம் வந்து ஒரு கடைக்கு போனால் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத நினைப்பாங்களோடைய, நீ எப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணியிருக்கிற அதெல்லாம் வாடிக்கையாளருக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொன்றையும் நல்லா கவனித்து செயல்படுத்தணும். ஸ்மைலிங் ஃபேஸ், ஃபோக்கஸிங் த மைண்ட். ஒரு பொண்ணு நல்லா பேசுனாங்க, ஃபோக்கஸிங் த மைண்ட் இன் அ பர்டிகுலர் ஜாப். ஒரு வேலை செய்கிற போது ஃபோக்கஸ் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது தான் இந்த வயசில். இதுதான் ஒரு கல்வி. ஆன்மீக கல்வினா வேற ஒன்றும் கிடையாது. தன்னை உடலால் மனதால் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டது, இப்போ பேசினதெல்லாம் எங்களுக்கு கோடி ரூபா கொடுத்த மாதிரி இருக்கு. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வருஷத்தில் 1000 பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் டெவலப் பண்ணுறோம். இது இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. காரணம் அவங்களுக்கு வெக்கேஷன் கிடையாது. இங்கே டைட்டாக ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் முக்கியமான பயிற்சி. நீங்கள் இறை தத்துவம், இறை நீதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கீங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து வர என்னென்ன பண்புகள்லாம் அடிப்படை அப்படிங்கிறத சிறப்பாகவும் சுருக்கமாகவும் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயாவுக்கு நம்ம கொஞ்சம் துரிய நிலையில் வாழ்த்து கொடுக்கலாமா தங்கம்? கண்களை மூடி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நமக்கு சிறந்ததொரு வாழ்த்துறை வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இப்பொழுது நமக்கு சிறப்புரை கோவை மண்டல வருமான வரித்துறை தலைமை ஆணையர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருண் சி பரத் சார் வந்து சிறப்புரை நிகழ்த்திருக்காங்க. அதற்கு முன்னாடி ஐயாவை பற்றி ஒரு அறிமுக வீடியோ. திரு அருண் சி பரத் ஐஆர்எஸ் அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். இவர் ஜனவரி 1, 2025 அன்று கோவை மண்டல வருமானத்துறை தலைமை ஆணையராக பொறுப்பேற்று கொண்டார். இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினி பொறியியல் பட்டதாரி ஆவார். மேலும் இவர் பிஎல் மற்றும் எம்பிஏ பட்டங்களையும் பெற்றுள்ளார். வருமான வரித்துறையில் சேர்வதற்கு முன்பு இவர் சென்னை ஐஐடியில் பணிபுரிந்துள்ளார். இவர் 1991ஆம் ஆண்டு இந்திய வருவாய் பணித் தேர்வில் தேர்ச்சி பெற்று உதவி ஆணையாளராக வருமான வரித்துறையில் பொறுப்பேற்றார். இவர் வருமான வரித்துறையில் தமிழ்நாடு, மும்பை மற்றும் பூனே ஆகிய இடங்களில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். வருமான வரித்துறையில் சிறந்த சேவைக்கான சான்றிதழ் பெற்றுள்ளார். இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். மேலும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் காலத்திலேயே தன் திறனிற்காக தேசிய அளவிலான உதவித்தொகையை பெற்றுள்ளார். மேலும் இவர் என்சிசி மற்றும் விளையாட்டுகளில் தன் சிறப்பான பங்களிப்பிற்காக பல்வேறு பதக்கங்களையும் பெற்றுள்ளார். இவர் ரோட்டரி இன்டர்நேஷனலில் நல்லெண்ண தூதராக அமெரிக்காவில் உள்ள மிசிசிப்பிக்கு சென்றுள்ளார். மேலும் கண்ணதாசன் பதிப்பகன் மூலம் சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற சுய முன்னேற்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரது நேர்காணல் பெப்பர்ஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் வெளியாகி உள்ளது.
இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் ஆழியார் அறிவுத் திருக்கோயிலில் நடைபெறும் அடலசன்ட் கேம்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ளார். அவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு ஆழியார் அறிவுத் திருக்கோவிலின் இணை நிர்வாக அரங்காவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதியம் சின்னசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார். அருண் சி பரத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசு IPS சார் வந்திருக்காங்க. ஐயா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். ஓகே, இப்போ நமக்கு சிறப்புரை அருள்நிதி சி பரத் சார் வழங்குறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவுதானா குதூகலம் இதுவரை? அருமை அருமை. நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கே இவ்வளோ குதூகலமாக இருக்குது. நீங்கள் 10 நாள் இங்கே இருந்துருக்குறீங்க. உங்களுடைய குதூகலத்தை எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பெண்களுக்கான பள்ளிகளுக்கு போயிருக்கிறேன், கல்லூரிக்கு போயிருக்கிறேன். அங்கே குதூகலத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான குதூகலம். அங்கே ஹெட்மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே கைதட்டணும், இந்த அளவுக்கு தான் கைதட்டணுமா அப்படின்னு. அங்கே கட்டுப்பாடு கண்டிப்பு இங்கே கிடையாது. இது ஆன்மீக கட்டுப்பாடு இங்கே இருக்கிற குதூகலம். அதை நான் பார்த்தேன். நான் உங்களை இந்த 10 நாட்களுக்கு இது அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டுக்கிறேன். அவங்களுக்கு கைதட்டி பாராட்டலாம் இல்லையா? நான் படித்த காலத்துலலாம் கோடை விடுமுறைனா ஒரு 2 நாள் 3 நாள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க, ஊட்டி கொடைக்கானல்னு. எனக்கு தெரிஞ்ச சம்மர் ஹாலிடேஸ் வெக்கேஷனாக தான். ஆனால் உங்கள் பெற்றோர்களும் நம்ம மகரிஷி ஆசிரமம் இணைந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி 10 நாட்கள் இங்கே தங்கி இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயிற்சி, யோகா பயிற்சி முக்கியமான காலகட்டம்மா. பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நானும் ஒரு பெற்றோர், இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு நம்பிக்கையோடு இங்கே விட்டுருக்குறீங்க பாருங்கள். எத்தனையோ பேர் சொல்லி அந்த உற்சாகத்தில் நம்பிக்கையோடு இங்கே விட்டுருக்குறீங்க. கண்டிப்பாக இது இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும். எப்படி கட்டிடத்திற்கு அடித்தளம் கண்ணுக்கு தெரியாதோ அது மாதிரி இந்த 10 நாள் பயிற்சி கண்ணுக்கு தெரியாது. இன்னொரு 10 வருஷம் கழித்து அது உணர்வீங்க. கண்டிப்பாக அந்த மாணவிகளும் உணர்வாங்க, இந்த பெற்றோர்களும் உணர்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள பத்மஸ்ரீ விருது பெற்ற SKM நிறுவனத்தின் தொழிலதிபர் ஐயா மயிலானந்தம் அவர்களே, இங்கே எல்லாம் சின்ன ஐயா என்று அன்புடன் அழைக்கப்படும் சின்னசாமி அவர்களே, திரு நாச்சியப்பன் பச்சையப்பன் அவர்களே, திருநாவுக்கரசு IPS அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மகரிஷி ஆசிரமத்தின் ஆசிரியர்களே, CEO திரு முருகானந்தம் அவர்களே, இங்கே உள்ள நிர்வாகிகளே, இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு நான் போவது முதல் முறையாக ஒரு அனுபவம். இப்படி ஒரு நிகழ்ச்சி எல்லா இடங்களிலுமே நடக்காதா என்று ஒரு ஏக்கத்தோடு இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக ஒரு மகரிஷி ஆசிரம், பெற்றோர்கள், மாணவிகள், இந்த பாரதி கண்ட புதுமை பெண்கள்லாம் நம்ம பள்ளிகள் கல்லூரிகளில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். முதல் முறையாக ஒரு ஆசிரமத்தில் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து குதூகலமாக உற்சாகத்தோடு உட்காரக்கூடிய பெண்களை இங்கே பார்த்துருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இங்குள்ள அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் CEO முருகானந்தம் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக பலத்த கைதட்டலோடு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த மகரிஷி ஆசிரம் ஆழியார் பகுதியில் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே அருமையான, இதை ரிசார்ட்டுனா ரிசார்ட்டாக பார்க்கலாம், கல்லூரினா கல்லூரியாக பார்க்கலாம், ஒரு நிம்மதி தரக்கூடிய ஆசிரமான்னு நினச்சா ஆசிரமாக பார்க்கலாம். இது உள்ள நுழைவங்களோட மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆசிரம் இந்த கொங்கு மண்டல பகுதிக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய கொடை. வேறு எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு ஆசிரமத்தை நான் பார்த்ததில்லை. நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். பல கடவுள்களுக்கு கோயில் இருக்குது. அறிவுக்காக எங்கேயாவது கோயில் கட்டியிருக்கு பார்த்துருக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அறிவுக்கு திருக்கோயில் கட்டிய ஒரே இடம் இந்த ஆழியார். அதுவும்
திரு மயிலானந்தம் மகரிஷியின் ஆசிரம் அவர்கள் மூலமாக தமிழர்கள் அடிப்படையில் அறிவார்ந்தவர்கள். உலக மொழிகளிலே தொன்மையான மொழி இன்று பேசப்பட்டு வரக்கூடிய முதல் மொழி தமிழ். அந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரங்க நம்ம. உலகத்துக்கு நம்ம அறிவுரை சொல்லணும். நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு நமக்கு கலாச்சாரம் இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது. அதனால் இந்த அறிவு திருக்கோயில் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு ஒரு பெருமை, தமிழனா பெருமை. இந்த ஆசிரமம் அமைவதற்கு நிலம் கொடுத்து உதவிய அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களை நன்றியுடன் நினைவுகூர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மகரிஷின் கனவை நனவாக்க பக்கமாவாக இருக்கும் திருவாளர்கள் SKM மயிலானந்தம் அவர்கள், சின்னையா சின்னசாமி அவர்கள், ராமராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜன் அவர்களையும் நான் மனதார பாராட்ட விரும்புகிறேன். மகரிஷியின் அறிவுரை எனக்கு ரொம்ப பிடித்த அந்த புத்தகங்கள் எல்லாம் படித்தேன். சுருக்கமாக எனக்கு பிடித்த விஷயம் உள்ளதை உணர்தல். என்னவா இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது. அங்கே தான் அறிவு திருக்கோயில் இருக்கிறது. அதை திரிச்சு சொல்கிறது கிடையாது. இது எப்படி தெரியுமா அப்படிங்கிற ஒரு விளக்கம்லாம் கிடையாது. எதுவாக இருக்கிறதோ உள்ளதை உள்ளபடியாகவே பார்த்தல். அது முதல் மகரிஷியோட அறிவுரை. ரெண்டாவது நல்லதையே செய்தல். மூன்றாவது அல்லதை விடுதல். அல்லதைனா இது இல்லாமல் கெட்ட விஷயங்களை விட்டுடுங்க. இது மூணு வழியில் வாழ்க்கைக்கான தத்துவத்தையே சுருக்கமாக மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மனவளக்கலை SKY யோகா இப்போ உலகம் புறம் பிரபலமாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். தமிழகம் என்றாலே புண்ணிய பூமி அப்படி என்று அர்த்தம். இங்கே சங்கராச்சாரியார்கள் ராமானுஜர்கள் இருந்து இந்தியா முழுப்பதற்கும் ஆன்மீகத்தை கொண்டு போனதில் தமிழர்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் புரிஞ்சிருக்கும். இந்த 10 நாட்கள் குழந்தைங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன உள்வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பெற்றோர்களுக்கு இன்றைக்கு இந்த நிறைவு விழாவில் புரிஞ்சிருக்கும். தமிழர்கள் காலங்காலமாக சொன்ன விஷயம் மகரிஷி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. உணவு, வாழ்வியல் முறை, உடம்பு, உயிர், இந்த 4 விஷயம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, வாழ்வியல் முறை, லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஐயா சொன்ன மாதிரி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம் அதிலிருந்து ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு படுக்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும். அப்புறம் நம்ம உடம்பை எப்படி காத்துக்கிறோம், அடுத்து இதெல்லாம் சேர்ந்து உயிரோட தொடர்பு கொள்ளுது. ஒரு ஆள் 40 வயசு வாழ்கிறாரா, 50 வயசு வாழ்கிறாரா, 90 வயசு 100 வயசு வாழ்கிறாரா அப்படிங்கிறது இதை பொறுத்து இருக்கிறது. இந்த விஷயத்தை உலகுக்கு முதலில் சொன்னது தமிழர்கள். முக்கியமாக ஐயன் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் சாப்பாட்டு பிளேட்டை கொண்டு போய் நிற்கும் போது அந்த வரிசையில் நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்று, காலையில் சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிடுச்சா, என்ன எந்த அளவுக்கு சாப்பிட்டோம், எந்த அளவுக்கு டைஜஸ்ட் ஆகிருக்கு, வயிறில் எவ்வளவு தேவையோ, பசி அடங்குறதுக்காக மட்டும் மதியம், அதே மாதிரி மதிய சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா பசி அடங்கிடுச்சா அந்த அளவுக்கு இரவு. இதை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும், மருந்தே வேண்டியதில் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம். இதை விட ஒரு முக்கியமான ஒரு கருத்து உலகத்தில் வேறு யார் சொல்லியிருப்பா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ உனக்கு மருந்தே வேணாம்ப்பா, ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேணாம், டாக்டரை பார்க்க வேணாம், இந்த சாப்பாடு விஷயத்தை மட்டும் ஒழுங்காக நீ படிச்சுக்கிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயன் திருவள்ளுவரிலிருந்து ஆரம்பித்து சித்தர்கள் மகர் மூலமாக நம்முடைய தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த பாரம்பரியத்தை கொண்டு சேர்த்தவர் ஐயா வேதாந்திரி மகரிஷி அவர்கள். அந்த தலைமுறைக்கு நாம் சொந்தக்காரங்கள் நினச்சி நம்ம இது ஒரு பாக்கியம், ஒரு வரம். அவர் இருந்த பூமியில், அவர் நடந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். தமிழர்கள் உலகத்தையே ஒரு குடும்பமாக நேசித்த இனம் தமிழினம். கணியன் பூங்குன்றனார் சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ உலகம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டாக்டர் அப்துல் கலாம் ஐநா சபையில் போய் சொன்ன வார்த்தைகள் இது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்க தமிழர்கள். அன்றைக்கெல்லாம் நாட்டுகளுக்குள்ளார போர் மூண்டுகிட்டு இருக்க இந்த சமயம்.
அதே மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் இந்த தமிழர் பூமியில் தான் பிறந்திருக்கிறாரு. மனிதர்களுக்குள்ளார நேயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், மனித நேயம்னு. ஆனால் இந்த பூமியில் பிறந்த வள்ளலார் அவர்கள் சொன்னது வாடிய பயிரை. ஒரு செடி வாடினா கூட நான் வாடிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வந்து இந்த பூமியில் தான் பிறந்திருக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து வேதாந்திரி மகரிஷி அவர்கள் அருள் வழங்கி அந்த அவருடைய இடத்துல இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். உலகத் தலைவர்கள் தினமும் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பியா எங்கே போனாலும் உலகத் தலைவர்கள் வந்து பல விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு எனக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு சிந்தனை தோன்றியது. நம்ம வேர்ல்டு எக்கானமியை பற்றி பேசுகிறோம், ஃபாரின் பாலிசியை பற்றி பேசுகிறோம். இந்த உலகம் மேம்படுத்துவதற்கு பல விஷயங்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஐயா மகரிஷி அவர்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னார், தனி மனிதனை மேம்படுத்து உலகம் தானாக மேம்பட்டுடும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு செய்தி, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆணும் பெண்ணும் சுயமாக மேம்பட்டு விட்டால் இந்த உலகம், இந்த சமுதாயம், நாடு மேம்பட்டு விடும். ஆனால் அதுதான் கஷ்டம். ஏன்னா இது நாடு அரசாங்கம் வந்து செய்ய முடியாது. இந்த மகரிஷி அறக்கட்டளை மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நடத்த முடியும். இவர்களுடைய உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக கிராமிய சேவை திட்டம், இங்கே எல்லாருமே நீங்கள் ஓரளவுக்கு டவுனில் வசதியான வீடுகள்லேருந்து படித்து வந்தவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய பூர்வீக கிராமம் பக்கம் போய் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக கிராமங்களில் ஒரு அமைதி புரட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது, விளம்பரம் இல்லாமல் ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் நேரடியாக பார்த்தது, உணர்ந்த விஷயம். இங்கே சென்ற முறை 2 மாதங்களுக்கு முன்னால் நானும் என்னோட தந்தையும் வந்திருந்தோம். இதை பார்த்துட்டு இந்த கிராம சேவை திட்டத்தை பார்த்த உடனே நம்ம ஐயா மயிலானந்தம் அவர்கிட்டையும் சிஇஓ முருகானந்தத்தையும் ஒரு வேண்டுகோள் வச்சேன். கோயம்புத்தூர் மண் அது என்ன செய்தாலும் வளரக்கூடிய மண், தொழில் செஞ்சாலும் நல்லா வளரும், விவசாயம் செஞ்சாலும் வளரும். எனக்கு மதுரை மாவட்டம் பக்கத்தில் தான் இருக்குது, நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் தொடங்கி வைக்கலாமே, எங்கே சார் வரணுன்னாங்க. என்னோட பூர்வீக கிராமம் பசுக்காரன்பட்டி, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குங்க. அங்கே இது மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடந்ததில்லை, நீங்கள் நடத்தி காமிக்கணும். அடிப்படை வசதிகள் மட்டும்தான் செய்து தருவோம், வேறு எதுவும் எங்களால் செய்து தர முடியாதுன்னு சொன்னேன். மே 10ஆம் தேதி 367வது கிராமமாக தத்து எடுத்திருக்கிறாங்க. அதான் சொன்னாங்க, இன்றைக்கி நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது சார், நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாங்க. எனக்காக நீங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க, இதாவது குறைஞ்சபட்சம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு என்னுடைய கிராமமும் என்னுடைய குடும்பமும் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது முழு ஒத்துழைப்பு, ஆதரவு வேதாத்ரி மகரிஷி ஆசிரமத்திற்கு இருக்கும் என்று நான் இந்த சமயத்தில் உறுதி தெரிவித்துக் கொண்டு, இந்த பெண்மணிகள் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொண்டு, வேதாந்திரி மகரிஷியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறந்ததொரு சிறப்புரை. மகரிஷி தாத்தா சொன்ன உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் என்ற ஒரு மேற்கோளை காட்டி மிக அழகான ஒரு உரையை நமக்கு வழங்கிய கோவை மண்டல வருமான வரித்துறை தலைமை ஆணையர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருண் சி பரத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன்கையா. தொடர்ந்து இப்பொழுது நமக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசு IPS ஐயா அவர்கள் சிறப்புரை நிகழ்த்திருக்காங்க. அதுக்கு முன்னதாக ஐயாவை பற்றி ஒரு அறிமுக வீடியோ. கணவாய் மலை கடந்து வைகை அணையின் நீரால் வளம் கணவாய் மலை கடந்து வைகை அணையின் நீரால் வளம் பெற்று மேற்குத் தொடர்ச்சி மலையின் எழில்மிகு தோற்றத்தால் சூழப்பெற்ற ரெங்கநாதபுரத்தில் பள்ளி ஆசிரியர்களாம் திரு ராமசாமி மற்றும் திருமதி பத்மா ராமசாமி அவர்களுக்கு மகனாய் பிறந்தவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். நாச்சியார்புரம் அரசு பள்ளியில் தன் பள்ளிப் படிப்பை தொடங்கி 6வது முதல் ரெங்கசமுத்திர அரசு பள்ளி விடுதியில் தங்கி தன் படிப்பை தொடர்ந்தார். இளமை காலம் முதலே படிப்பும் ஒழுக்கமுமே தன் இரு கண்களாய் கொண்டிருந்தவர் இவர். இவருக்கு இறை அருளால் கிடைத்தது திருவேடகம் விவேகானந்தர் கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு.
வைரம் தன்னை பட்டை தீட்டிக் கொள்ளும் இடமாக அமைந்தது அக்கல்லூரி. அதிகாலை எழுதல், பஜனை செய்தல், உண்ணும் முன் இறைவணக்கம் என பல ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுத்த இக்கல்லூரி அவரின் வாழ்வில் மாபெரும் போதி மரமானது. போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்று முடிவு செய்த பிறகும் கூட சட்டம், அறிவியல் போன்ற துறைகளில் மேற்படிப்பை தொடர்ந்தார். நிறைவாக காவல்துறையினருக்கிடையேயான உடல் நலம் பற்றிய ஆய்வில் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். காவல்துறை சட்டம் ஒழுங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது திக்குத் தெரியாத காட்டில் தைரியமாய் பணியாற்ற கிடைத்த வாய்ப்பை முனைப்புடன் ஏற்றார். இவர் தடம் பதிக்காத காடுகள் இல்லை, பார்த்திராத மலை உச்சிகள் இல்லை என்று கூறும் அளவிற்கு 7 ஆண்டு காலம் வனவாசியாய் வாழ்ந்திட்டார். காவல்துறையில் தன் சீரிய பணிக்காக இதுவரை 4 பதக்கங்களை பெற்றுள்ளார். தான் ஏற்ற காக்கிச் சட்டை தன் கடமை, தமிழில் எழுதுவதும் பேசுவதும் தன் காதல் எனக் கொண்டு தன் பேச்சால் பல லட்சம் மக்களை கவர்ந்த இவர் திருக்குறளை நேசித்து சுவாசிக்கும் திருக்குறள் தாசனாவார். சரியாக பகிரப்பட்ட எழுத்துக்கள் படைக்கப்பட்ட எழுத்துக்களாகும். அந்த எழுத்துக்கள் பலரை சரித்திரம் படைக்க வைக்கும் என்பதற்கேற்ப இவரின் புத்தகங்களான உன்னுள் யுத்தம் செய், தன்னிலை உயர்த்து, குறள் விருந்து, கதை விருந்து, திருக்குறளோடு நாம், போட்டித் தேர்வு, மேலும் இவரது புத்தகங்களின் மொழிபெயர்ப்புகளான ஐ சிசல் டு ஷைன், பெஸ்ட் ஆஃப் யூ போன்ற நூல்கள் படிக்கும் அனைவரையும் சாதனை படைக்கச் செய்யும் ஆற்றல் மிகுந்த படைப்புகளாகும். தன்னை நாடி வருபவர்களுக்கு தன்னால் இயன்ற நியாயமான உதவிகளை அயராமல் செய்யும் குணத்தை கொண்ட இவருக்கான ஓர் குரல்: இன்பம் விளையான், வினை விளைவான், தன் கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண். வாழ்க வளமுடன். திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர்களுக்கு நமக்கு ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் அறங்காவலர் அருள்நிதி பச்சையப்பன் ஐயா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார். திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் உண்மையிலே இன்றைக்கி பேசுகிறதுக்காக இங்கே வரல. என்னுடைய பொண்ணு உங்களை மாதிரி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்கள கூட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன். நான் தங்க யாரும் எழுந்து நிற்கலாமா? 2ஆம் வரிசையில் உட்காந்துருக்கிறாங்க ஹேமி மீனாட்சி. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிற நோக்கம் ஏன் நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த உங்கள் பாப்பாவை இங்கே அனுப்பிச்சிங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நானும் உங்களை மாதிரி இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ ஒரு 2016 இதே போல் உங்களை போலேயே நான் இங்கே வந்து கற்றுக்கொண்டு இன்றைய சூழலில் ஒரு வாழ்க்கையில் சில சரியான முடிவுகளை காவல்துறையில் எடுப்பதற்கு மிகவும் துணையாக இந்த பயிற்சி எனக்கு இருந்திருக்கிற என்ற பெருமையை நான் சொல்லிக்கொள்வதில் நான் இந்த நேரத்தில் நான் பெருமைப்படுகின்றேன். எனக்கு முதல்ல உங்களை மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா உங்களோட வந்தவங்களில் கொஞ்சம் பேர் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போகின்ற பொழுதும் கூட நமது அப்பா அம்மா நம்ம நினச்சி விட்டாங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்காகவாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க. இன்னும் சில பேர் இந்த பயிற்சி என்னதான் இருக்குன்னு கற்றுக்கிட்டு தான் நம்ம போகணுன்ற ஒரு முடிவோடு வந்திருப்பீங்க. அந்த வைரேகமான எண்ணத்தோடு ஒரு புதிய ஒரு செய்தியை கற்றுக்கொண்டு இன்று வெற்றியாளராக பயணிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரண்ட்ஸை பற்றி ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணணுன்னா, இன்றைக்கி ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது இவங்களெல்லாம் ஒரு 10th 11th 12th இல்லை காலேஜ் அந்த ஏஜில் குரூப்பில் தான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 10 நாள் என்பது ஒரு குழந்தைய ஒரு அகாடமியில் சேர்த்து விட்டுருந்தா ஒரு நல்ல மார்க் கிடச்சிருக்கும் குழந்தைகளுக்கு, இல்லை ஒரு டியூஷன் சென்டரில் சேர்ந்தால் கூட ஒரு 2 மார்க் மதிப்பெண் கிடைத்துருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பரீட்சையில் எடுக்கின்ற மதிப்பெண்ணை விட வாழ்க்கையில் மதிப்பு வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் இருப்பதுதான் என்னோட நோக்கத்தோடு இங்கே அனுப்பியிருக்கின்ற பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஒரு 70 வருட காலமாக ஒரு நிகழ்வு, ஒரு நிறுவனத்தை, ஒரு விஷயத்தை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் 70 வருட காலமாக வேதாத்ரி மகரிஷியுடைய இந்த சிந்தனைகளை இந்த உலகம் முழுக்கும் பரப்புவதற்காக துணை இருக்கின்ற இந்த மேடையில் அமர்ந்தும் அதற்கு பின்னாலும் இருக்கின்ற ஒவ்வொரு அருட்செல்வர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஸ்பெஷலாக ஒரு வேதகுமார் பிரதருக்கு நன்றியை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி நான் கிளம்புறப்பே ஃப்ளைட் எல்லாம் டிலே ஆயிடுச்சு. சரி இங்கே வந்துட முடியுமான்னு நினச்சேன் நான். பட் அவர் வரப்பே சொன்னார், இல்லை சார் ஒரு 2 வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க என்று சொன்னார். இந்த நிகழ்வு எனக்கு நான் ஒரு பார்வையாளராக தான் வந்திருக்கின்ற நிகழ்வு. ஆனால் அதில் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ரொம்ப ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போக போகிறீங்க. வீட்டுக்கு போன உடனே திருப்பி ஒரு நார்மல் லைஃப் கிடைக்கும். அங்கே போன உடனே அந்த உலகம் திருப்பி பழசில் உங்களை அப்படியே இழுத்து போட பார்க்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு யோகா பண்ண நினச்சாலோ, இல்லை நீங்கள் ஒரு காயகல்பம் பண்ண நினச்சாலோ, இல்லை அமைதியாக உட்கார்ந்து நினச்சாலோ ஒரு கேலியாக கூட பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன உடனே போய் கற்றுட்டு நீ என்ன பேர் ஞானியாக போகிற அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படலாம். அந்த கேள்வி யாராவது உங்களை கேலியாக யோசிக்க நினைத்தால், இல்லை யாராவது ஒருவர் நீ என்ன ஞானியாக தான் ஆக போறியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டார் என்றால் நீங்கள் உயர்வாக போகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே முடிவு பண்ணிவிடுவாங்க, இந்த குழந்தை ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுது, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. எந்த நேரத்தை நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குகிறீர்களோ அது உங்களுக்கான ஒரு நேரம். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒரு மணி நேரமாவது ஒருவன் தன்னோடு பேசிக்கொள்ள வேண்டும். அப்படின்னு நான் தனியாக நின்று பேசுகிறதில்ல, அமைதியாக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நம்மளே சிந்திக்கிறது. அது இங்கே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இரண்டாவது, நாம் கேட்கின்ற கல்வி எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் யூ read and collect that runs riots in your mind, it will not help you. நிறைய சிந்தனைகளை உள்ளே போட்டு அது உள்ளே மனசுக்குள்ளே என்னென்னு புரியாமல் சில சப்ஜெக்டை படிக்கிறத விட எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் எ மேன் மேக்கிங் கேரக்டர் பில்டிங் என்று சொல்வார். நல்ல மனிதர்களை உருவாக்குவதும் நல்ல பண்புடைகளை உருவாக்குவதும் தான் கல்வி. ஸோ இன்றைய இடத்துல இந்த 10 நாளில் உங்களை பண்படுத்துகின்ற ஒரு கல்வியை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த கல்வியை கொடுத்த ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வரப்போ கேட்டேன், நான் எஸ்பி இங்கே வந்து பேசிட்டு போனாங்க, அவங்ககிட்ட நிறைய கேள்விகள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயந்தான், ஒரு முனிவர் ஒருத்தர் ஒரு மன்னர்கிட்ட போனார். அவர் அந்த ராஜா கிட்ட இருந்து பார்த்துட்டு வெளியே வந்தார். யூஸ்வலாக மன்னரை பார்த்துட்டு யார் போனாலும் அவங்களாட்ட கிளம்பி போயிடுவாங்க. அந்த முனிவரை பார்த்தோன்னே இந்த ராஜா கீழே இறங்கி வந்து வழி அனுப்பி வச்சார். அப்போ வெளியே போகிறப்போ ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்த உடனே எல்லாரும் இந்த முனிவரை பார்த்து வணங்குறாங்க, அவர் மட்டும் ஒன்றும் செய்யலை. அவர்கிட்ட காசு கேட்டார். எல்லோரும் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க, இவர்கிட்ட காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீ என்னப்பா என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறே, என்னை யாரும் நீங்கள் தெரியலையா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற, எங்கே போகிற அப்படின்னு 3 கேள்வியை கேட்டார். இந்த கேள்வி கேட்டோடனே அந்த ஞானிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு 100 ரூபா கிடைக்கும் பிச்சை எடுத்த அப்படின்னார். நீ தினமும் என் ஆசிரமத்துக்கு வந்துரு, எனக்கு முன்னாடி உட்காந்துக்கோ, காலையில் எழுந்ததும் இந்த 3 கேள்வி மட்டும் எனக்கு கேளுனார். என்ன கேள்வி? நீ யார், நீ எதுக்காக வந்திருக்கிற, நீ எங்கே போக போகிற? இந்த கேள்வியை மட்டும் வாழ்க்கையில் தினமும் 3ஐ மட்டும் கேட்டுக்கொண்டால் நாம் சரியாகவே வாழ்ந்து விடுவோம் ஒவ்வொரு நாளிலுமே. எனவே சில கேள்விகள் மட்டும்தான் நம்மளை உருவாக்கும். எனவே காலை மாலை சாயந்தரம் அந்த 3 நேரத்துலையும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இங்கே கற்றுக்கொண்ட ஒரு தியானத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி a great person in the world. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே நான் ஃபீட்பேக்கில் கேட்கும் பொழுது என் பொண்ணு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் பேட்சில் வந்து என் பையனையும் அனுப்பிச்சி விட்டுருந்தேன் நான். அவர் சொன்னார், இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ், எங்களுக்கு தேவையான மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் பிரிஸ்காக இருந்துருப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், தலாய் லாமா தான் சொல்லுவார் ஒரு முறை, இந்த உலகத்திலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப, இந்த உலகத்திலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மனுஷன்தான் அப்படின்னார். அப்படின்னா மனுஷங்கிட்ட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மனிதன் மட்டும்தான் தான் படித்து
உழைச்சி சம்பாதிக்கிறன்றதுக்காக தன் உடம்பை விட்டுட்டு எவ்வளவு நாள் வேலை செய்வார். கடைசியில் தான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அந்த உடம்புக்காக ஒரு மருத்துவத்தை கொடுத்துருவார். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன இருக்குது? அதனால் நம்ம நினைக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றது. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரியதற்கான ஒரு அடித்தளம். இப்போ சார் சொல்லிட்டு போனாங்கல்லவா, எப்படி இது ஒரு அடித்தளம் என்பது உங்கள் கண்ணுக்கு தெரியாத போல் சின்ன சின்ன செங்கற்கற்கள் தான் ஒவ்வொரு விஷயமும். இதெல்லாம் நீங்கள் அடிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு ஜாம்பவனாக வருவீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற திரு சார் இன்கம் டேக்ஸினுடைய சீஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அவர்களுக்கும் உங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணதுக்கும், நீங்கள் போயிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு விஷயந்தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் மட்டும் சரியாக நல்லவராக இருந்தால் உங்களால் உங்கள் குடும்பம் சிறப்பு பெறும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை உயர்த்தினால் உங்களை சார்ந்த சமூகம் உயரும். இந்த சமூகம் உயர்ந்தால் இந்த நாடு வளம் பெறும். அவ்வாறு நாடு வளர்கின்ற பொழுது இந்தியா உலகளவில் உயர்ந்து நிற்கும். அந்த நாளுக்காக நீங்கள் இன்றிலிருந்து தயாராகுங்கள். உங்கள் பணி சிறக்க வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறந்ததொரு சிறப்புரை வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசு ஐபிஎஸ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக நன்றி உரை விஎஸ்பி இயக்குனர் மற்றும் ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் சிஇஓ மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி முருகானந்தம் ஐயா அவர்கள் இப்பொழுது நன்றி உரை வழங்குகிறார். குருவே துணை. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ நமது எஸ்கே ஐயா அவர்கள் உட்பட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த 10 நாட்கள் மாணவர்கள் திறனோக்கு பயிற்சி, 5 நாட்கள் திறனோக்கு பயிற்சி முடித்த பயிற்சியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் பல பருவங்களை நாம் கடந்து போகிறோம். குழந்தை பருவம், இளமை பருவம், பதின் பருவம், முதுமை பருவம், இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் கூட வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுவது இந்த பதின் பருவம். இந்த இடத்துல நமது வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் அதற்கு தேவையான வழிமுறைகளை நாம் பின்பற்ற தொடங்கினா நம் எதிர்காலம் நம் கையில். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த தருணத்தில் இந்த பயிற்சி நடத்த வேண்டும் என்று நமது தலைவர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி அதற்கு அனுமதி அளித்த தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த பயிற்சி சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த ஆழியார் அறிவித்திருக்கோயிலின் அறங்காவலர் பெருமக்களுக்கு இந்த நேரத்திலே நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயிற்சியை, இந்த 10 நாட்கள் பயிற்சியை உங்களுக்கு ஒருங்கிணைந்து நடத்தி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பாசமாக அழைக்கின்ற அம்மா என்று அழைக்கின்ற வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போ பெரியவர்கள்லாம் சொன்னது போல் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை மனப்பூர்வமாக அனுமதித்து நீங்கள் இங்கே வந்த அவர்கள் கொடுத்த வாய்ப்பு தான் நம்மெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், 10 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய குழந்தை செல்வங்களாக இங்கே ஆழியார் அறிவித்திற்கு கொண்டு வந்து விட்டீங்க. இந்த 10 நாட்களில் பட்டை தீட்டிய வைரமாக இந்த உலகத்தின் சொத்துக்களாக நான் உங்களுக்கு திருப்பி ஒப்படைக்கிறோம். அந்த அளவுக்கு அவளுடைய அனுபவத்திலேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா விதத்திலையும் ஒரு தெளிவும் ஞானமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் பெற்ற ஒரு அன்பு குழந்தைகளாக இந்த 400 குழந்தைகள் பின்னாடி 4 கோடி மக்களை மாற்றுகின்ற ஒரு உதாரண புருஷர்களாக, வேதாத்திரிய குழந்தைகளாக இந்த உலகத்திலே வலம் வந்து நமது சமுதாயத்தையும் உலகத்தையும் உய்விக்க உறுதி கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த 10 நாட்கள் பயிற்சி உங்களுக்கு நிறைவை தந்திருந்தால் நீங்கள் வருங்காலத்தில் நமக்கு கிடைச்ச அமைதி, நமக்கு கிடைச்ச அன்பு, நமக்கு கிடைச்ச இந்த பண்புகள், நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் நம்ம நண்பர்களுக்கும் உங்களுடைய சுற்றாருக்கு கிடைக்கும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களை அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவை அல்லது அவர்களுக்கு உண்மையான அன்பு. எல்லாம் அனுப்புவீங்களா? அதே போல் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் இந்த 10 நாட்கள் மட்டும் வர வேண்டும் இல்லை, ஒவ்வொரு இந்த பஸ்ஸெல்லாம் எஃப்சி வருஷோர்க்க போகிற மாதிரி நம்மளும் வருடம் ஒரு முறை எத்தனையோ சமுதாய சூழலில் பல சிக்கல்களை சிக்கி தவிப்போம். கேட்டுக்கு வெளியே போனால் தான் பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்கோம். இது 10 நாட்கள் ரொம்ப சேஃப்டியாக இருந்துட்டீங்க. அதில் மீண்டும் நம்ம வாழ்வதற்கான பயிற்சி தான் அது.
அதனால் வாய்ப்பு இருக்கும்போதும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த புத்துணர்ச்சி முகாமில் கலந்துட்டு நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய எந்த பேட்சுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த பேட்சுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு பெரியவங்க தான், ஒரு சிறப்பு விருந்தினர் தான் வருவாங்க. காலையிலேருந்து எங்களுக்கு உங்களை மெயின்டைன் பண்ணுறத விட எங்களுக்கு சிறப்பு விருந்தினர்களை மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு பெரிய காரியமாக இருந்தது. யார் எப்போ வருவா, எந்த நேரம் அவங்களுக்கு மனங்கோணாமல் டைம் கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலைவர் ஐயா அவர்களை நிறைவாக இங்கே கூட்டிகிட்டு வந்து அவர்களுடைய வாழ்த்துறை மிஸ் ஆகாமல் நாங்கள் கேட்க வைக்கணும், அவங்க மனசு நிறைவடையணும். ஆனால் இறைவனுடைய செயல், குருவினுடைய விருப்பம்தான் சொல்லணும். அத்தனையும் சிறப்பாகவே நடந்தது. இந்த அரங்கிற்கு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருந்த காலையில் எஸ்பி பேசி முடிச்சுட்டு போனாங்க. பின்னாடி போகும்போது சொன்னாங்க, நான் பேசலான்னு வந்தேன், என்னை பேசவே விடலை, உங்கள் குழந்தைகள எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எஸ்பிங்கிற ஒரு நிலை, எந்த பயம் இல்லாமல் அவங்க கேட்ட கேள்வி என்னை பிரமிக்க வச்சிருச்சு. இனி அடுத்த நான் கேம்புக்கு போகும்போது நான் கொஞ்சம் இன்னும் அலர்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போனேன். அவ்வளவு கேள்விகள். ஏன் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஆண்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கு? ஐயோ, கேட்ட கேள்வி எனக்கே ஆடி போயிட்டா. இது திருப்பி நாங்கள்லாம் அவங்கள கூப்பிடணுமா, மறுபடியும் ஆலியார் வரணும் இருந்தால் கூட அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு உங்களுடைய திறனை உண்மையாலுமே நான் பார்த்த இதுவரைக்கும் நான் கலந்து கொண்ட மாணவியர் முகாமில் பெஸ்ட்டு முகாம் இந்த முகாம் தான் சொல்லிட்டு போனாங்க. அதே போல் மதிப்புக்குரிய சீஃப் கமிஷனர் ஐயா அவர்களுடைய நான் போய் உட்கார்ந்துருந்தேன். ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு எவ்வளோ பெரிய எத்தனை தொழிலதிபர்கள் எத்தனை பேர் காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அவர் ஃபோனில் தான் கூப்பிட்டேன், நேரில் கூட போகல. நம்ம அழைப்பை ஏற்று வந்தாங்க. ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போல் ஒரு தந்தையாக வந்தால் கூட ஒரு குழந்தைக்கு தந்தையாக தான் உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி 400 குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்து நம்மளுக்கு அறிவுரை சொன்னாங்க. ஐயா டிஐஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள். இந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தையை விட உங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீங்க. இந்த மனவளக்கலை யோகா என்பது மாணவர்களுக்கானதோ அல்லது கிராமத்துக்கானதோ மட்டுமில்லை, இந்த உலகத்தில் வசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமான இந்த பயிற்சி. என்னதான் நாம் உச்ச நிலையில் உயரிய நிலையில் இருந்தாலும் நல்ல மனிதனாக வாழ்ந்தால்தான் அந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த சேவைக்கும் மதிப்பு. அந்த வகையில் நீங்கள்லாம் உங்கள் துறையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பயிற்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க ஐயா. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு எல்லா ஊர்லேயும் எங்கள் மன்றங்கள் இருக்குது. 18,500க்கு தாண்டிய ஆசைகள் இருக்காங்க. எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் எங்களுடைய தலைவர்களுடைய அனுமதியோடு உங்களுக்கு உங்கள் துறைகளில் பயிற்சி கொடுக்க ஆவலாக உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் அவர்கள் கூறிக்கொண்டு, இந்த அளவுக்கு பயிற்சிகளை ஒருங்கிணைந்து நடத்தி கொடுத்த எத்தனையோ பேரை டைம் காரணமாக விட்டுருக்கலாம். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. ஐயா அவர்கள் சொல்லியது போல தான், பெற்றோர்கள் நீங்கள் இதுவரை சேர்த்து வைத்த குழந்தைகளுக்கு சேர்த்து வைத்த சொத்தை விட இது மிகப்பெரிய சொத்து. இந்த மனவளக்கலை யோகாவை அவங்களுக்கு கொடுத்தது இது மிகப்பெரிய அவங்க வாழ்க்கைக்கான மூலதனம். இந்த மூலதனத்தை வச்சு அவங்க மிகப்பெரிய வானத்தை தாண்டி அவங்க உயர முடியும். அந்தளவுக்கு பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க, வாழ்ந்து காமிங்க. நீங்கள் பல பெண்கள் பல சகோதரிகள் சொன்னீங்க, பல மாணவிகள் சொன்னீங்க, இதே இடத்துல மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக வாங்க. ஆழியார் அறிவித்தல் கதவு திறந்தே இருக்கிறது. உங்கள் 400 பேரையும் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து வரக்கூடிய 4 கோடி பேருக்கு நாங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறன்ற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயரணும், வாழணும். அதற்கு எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி இந்த 10 நாட்கள் இந்த முகாமை நடத்தி கொடுத்த ஆழியார் அறிவித்துக்கொள்ளும் அனைத்து நிலை அர்ப்பணியாளர்கள், நம்ம குமரசெல்வன், சீதாலி சும்மா, அதுபோல் வாலண்டியர்ஸ், உணவக பணியாளர்கள், தங்கு விடுதி பணியாளர்கள், காவலர்கள், நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசை பெருமக்கள் எல்லாம் மிக சிறப்பாக இந்த 20 நாட்களும் நமது சுமதி அவர்கள், டாக்டர் சுமதி அவர்கள் இங்கே ஒருங்கிணைந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் ஆழியார் அறிவித்திருக்கும் அரங்காவலர் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தவச்செல்வி கலைமணி அவர்கள், தவச்செல்வி ஜனவர்ஷினி அவர்கள், தவச்செல்வி வசந்தா, தவச்செல்வி விஜயா, தவச்செல்வி மீராஸ்ரீ, தவச்செல்வி காயத்ரி,
தவச்செல்வி ஹேமபிரியா. தவச்செல்வி ஹேமபிரியா. தவச்செல்வி திவ்யா. தவச்செல்வி மணிமேகலை. தவச்செல்வி சித்ரா. தவச்செல்வி ரேவதி. தவச்செல்வி கஸ்தூரி. தவச்செல்வி கௌரி. தவச்செல்வி கலைச்செல்வி. தவச்செல்வி வித்யா. தவச்செல்வி மேதா. தவச்செல்வி பரிமளா. தவச்செல்வி விஜயலக்ஷ்மி. தவச்செல்வி லாவண்யா. தவச்செல்வி பிரமிளா. தவச்செல்வி ராஜவேணி. தவச்செல்வி ரேவதி. தவச்செல்வி மாதுரி. தவச்செல்வி ஆஷா. தவச்செல்வி நித்யா. தவச்செல்வி சௌந்தரி. தவச்செல்வி பிரியா. தவச்செல்வி சரஸ்வதி. தவச்செல்வி சுமதி. தவச்செல்வி ரேவதி. தவச்செல்வி கவிதா தேவி. தவச்செல்வி திவ்யா. தவச்செல்வி பிரியங்கா. தவச்செல்வி சுவேதா. தவச்செல்வி யாழினி. தவச்செல்வி குணமலை. தவச்செல்வி பூங்குழலி. தவச்செல்வி வெண்மதி. தவச்செல்வி டாக்டர் அருணா. தவச்செல்வி பிரியமதி. தவச்செல்வி புஷ்யகீர்த்தி. தவச்செல்வி சுமதி. தவச்செல்வி ரக்ஷனா. தவச்செல்வி கலைவாணி. தவச்செல்வி தன்யஸ்ரீ. தவச்செல்வி திரிபுர சுந்தரி. தவச்செல்வி வெங்கடலக்ஷ்மி. தவச்செல்வி ஜெயராணி. தவச்செல்வி கமலா. தவச்செல்வி ரம்யா. தவச்செல்வி கலையரசி. தவச்செல்வி உமாலினி. உமையாளா வாழ்க சாரி. தவச்செல்வி சந்திரா. தவச்செல்வி சோபனா. தவச்செல்வி பொற்கொடி. தவச்செல்வி இந்துமதி. இந்துமதி அம்மா யாருங்க வாங்க. தவச்செல்வி சுஜிபிரியா. தவச்செல்வி அஸ்ராஸ்ரீ. தவச்செல்வி லக்ஷ்மி. தவச்செல்வி நாகலக்ஷ்மி. தவச்செல்வி புஷ்பராணி. தவச்செல்வி அபிநயா. தவச்செல்வி தீபா. தவச்செல்வி இளையராணி. தவச்செல்வி தமிழரசி. தவச்செல்வி ஜெயந்தி. தவச்செல்வி அஞ்சனா. ஐயா ஆண்கள். தவச்செல்வி அஞ்சனா. ஆண்கள் வந்துடலாங்க ஐயா. தவச்செல்வர் துரையரசு. தவச்செல்வர் ராஜசுந்தர்ராஜ். தவச்செல்வர் மாதவ். தவச்செல்வர் ஐஸ்வர். தவச்செல்வர் தனஞ்சயன். தவச்செல்வர் ரோஹித். தவச்செல்வர் குமரகுரு. தவச்செல்வர் செல்வராஜ். தவச்செல்வர் ரக்ஷ்வந்த். தவச்செல்வர் ஜெகநாதன். தவச்செல்வர் சந்தோஷ். தவச்செல்வர் குமார். தவச்செல்வர் ஹரிகிருஷ்ணன். தவச்செல்வர் சாய். தவச்செல்வர் ரிஷி சங்கர். தவச்செல்வர் ஹர்ஷவர்தன். தவச்செல்வர் தியாகராஜன். தவச்செல்வர் இளங்கோவன். தவச்செல்வர் தியாகராஜன். தவச்செல்வர் இளங்கோவன். தவச்செல்வர் விக்ரம். தவச்செல்வர் ரவிச்சந்தர். தவச்செல்வர் சோமசுந்தரம். தவச்செல்வர் பழனிவேல். தவச்செல்வர் ஜஸ்வந்த். தவச்செல்வர் பாஸ்கர். தவச்செல்வர் சபாநாயகம் ஐயா சபாநாயகம். தவச்செல்வர் ராஜசேகரன். தவச்செல்வர் கார்த்திகேயன். தவச்செல்வர் சாத்தப்பன். தவச்செல்வர் ராஜசேகரன். தவச்செல்வர் முத்துப்பாண்டி. தவச்செல்வர் பிரிஜீஷ். தவச்செல்வர் செல்லம். தவச்செல்வர் ரவி. தவச்செல்வர் பிரணவ். தவச்செல்வர் கார்த்திகேயன். தவச்செல்வர் ஜெய் தரணீஷ். தவச்செல்வர் கிரிவர் ராஜ்.
கொஞ்சம் லைன் பார்த்து வாங்கய்யா. வாங்க தங்க. தவச்செல்வர் கிரிவர். அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், சரி கொடுத்துருங்க பார்த்துக்க. தவச்செல்வர் ராஜ்குமார். தவச்செல்வர் உங்கள் பேர் கொடுத்துருங்க. ஐயா உங்கள் பேர்? தவச்செல்வர் மிதுன் சந்திரன். தவச்செல்வர் லெனின். தவச்செல்வர் தங்கம் ஸ்ரீ சைலேஷ். தவச்செல்வர் ஆறுமுகம். தவச்செல்வர் சாருகேஷ். தவச்செல்வர் கனகராஜன். தவச்செல்வர் குணாநிதி. தவச்செல்வர் சயீத் பிரசாத். ஓகே, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் அவங்கவுங்க கையில் அவங்கவுங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. பி குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். சி குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். டி குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். தங்க ரெடி. இ குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். தங்க ரெடி. எஃப் குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். ஐ குரூப் மாணவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். ஜே குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். கே குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன்.
எம் குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். என் குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். தங்க ரெடி. பி குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். கியூ குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். ரெடி தங்கம். ஆர் குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாங்கினவங்களாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்கடா. வாலண்டியர்ஸ் வாங்கினவங்களும் அவங்கவுங்க சீட்லேயே உட்கார வைங்கம்மா. எஸ் குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். டீ ரெடியா இருங்கம்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள்
கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கவனி. கடந்தாட்சி ஒய் குரூப் மாணவிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். வாங்கினவங்க அவங்க இடத்துல உட்கார்ந்துங்க. வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் 10 நாள் நம்ம கூட இருந்து நமக்காக நல்லா சர்வீஸ் பண்ண அனைத்து வாலண்டியர்ஸும் வாழ்க வளமுடன். அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை